தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், மக்கள் விரும்பும் முதல்வர், வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் உத்தரவின்படியும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்கள் வழிகாட்டுதல் படியும் தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கரூர் மேற்கு மாவட்டம் சார்பாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கழக கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தலைமை கழக பேச்சாளர் ஐயா திரு நாஞ்சில் சம்பத் அவர்களையும், கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திரு ராஜ்மோகன் அவர்களையும், தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் திரு ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களையும் வருக வருக என கரூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்று மகிழ்கிறேன். கால நேரம் கருதி அண்ணனுடைய பேச்சை கேட்க நம்ம ஆர்வமாக இருப்பதால் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசிக்கொண்டு என் உரையை முடித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கரூருக்காக அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை, நிறைவேற்றாத வாக்குறுதிகளை மட்டும் இங்கே சில கூறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கரூர் ஸ்மார்ட் சிட்டியாக தரம் உயர்த்தப்பட்டு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும், தமிழகத்தில் ஏற்றுமதியில் 2வது இடத்தில் இருக்கும் கரூருக்கு விமான நிலையம் கொண்டு வருவோம் என்றும், கரூர் மாநகரம் முழுவதும் சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டு கரூரை தூய்மையான பகுதியாக மாற்றி காட்டுவேன் என்றும் பல வாக்குறுதிகளை கூறி மக்களிடம் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவுடன் இதில் ஒன்று கூட இன்று வரை எதையும் கரூர் மக்களுக்கு செய்யவில்லை. அதேபோல் இன்று கரூர் மாநகராட்சி, தாந்தோன்றிமலை, காந்தி கிராமம், பசுபதிபாளையம் போன்ற பல இடங்களில் இன்று வரை பாதாள சாக்கடை கூட செய்து கொடுக்காமல் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றிவிட்டோம் என்று பெருமை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஆளுங்கட்சியால் கூறப்பட்டு நிறைவேற்றாத வாக்குறுதிகள்: கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் 2 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் விநியோகம் கொடுக்கப்படும், இதுவரை வரவில்லை. தாந்தோன்றி, வெங்கமேடு மற்றும் காந்திகிராம் உட்பட கரூர் மாநகராட்சியில் அனைத்து பகுதிகளும் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார்கள், அதுவும் இதுவரை வரவில்லை. கரூர் பேருந்து நிலையம் ரவுண்டானா அருகில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய நகரும் படிக்கட்டு அமைக்கப்படும் என்று கூறினார்கள், எக்ஸலேட்டர், அதுவும் செய்து தரவில்லை. கரூர் மாவட்டத்தில் உள்ள கோவில் நிலங்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று கூறினார்கள். ஆனால் இன்று வரை அந்த கோவில் நிலங்களுக்காக போராட்டமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் கரூருக்குட்பட்ட 48 வார்டுகள், 12 ஊராட்சிகள் தனித்தனியாக அலுவலகம் அமைக்கப்பட்டு குறைதீர் வசதி செய்யப்படும். அனைத்து வகையான சேவைகளும் பெரும் வகையில் இ சேவை மையம் அமைக்கப்படும் என்று கூறினார்கள், அதுவும் இதுவரை கூறப்படவில்லை, செய்து தரவில்லை. கரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இலவச திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்று கூறுகிறார்கள். இருக்கும் இலவச திருமண மண்டபத்தில் வேளாண் கல்லூரி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் வழக்கறிஞரை கொண்டு இலவச சட்ட உதவி முகாம் நடத்தப்படும் என்றார்கள், அதுவும் இதுவரை செய்யவில்லை. மண்மங்கலம் தாலுகாவில் கிளை நீதிமன்றம், வாங்கல் மற்றும் வெங்கமேடு பகுதியில் தீயணைப்பு நிலையம் அமைக்கப்படும் என்றார்கள், அதுவும் இதுவரை செய்யவில்லை. நகராட்சியில் உயர்த்தப்பட்ட சொத்து வரி மற்றும் குடிநீர் வரிகள் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும், மேலும் குப்பை வரி முற்றிலும் நீக்கப்படும் என்றார்கள், பதிலாக வரிகள் உயர்த்தப்பட்டுள்ளது. கரூர் குப்பை கிடங்கு முழுமையாக அகற்றப்பட்டு சுத்தம் செய்து அப்பகுதியில் ஏழைகளுக்கு இலவசமாக வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று கூறினார்கள். அந்த குப்பை பகுதியில் கடந்த சில நாட்களாக நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் அரசு பொறியியல் கல்லூரி, அரசு சட்டக்கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, கரூர் ஒன்றியத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்கள். இன்று வரை கரூர் வேளாண் கல்லூரி திருமண மண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதேபோல் நமது கழக தலைவர் அவர்கள் சொல்வது போல வெற்று விளம்பர மாடல் அரசு. இன்று ஒவ்வொரு ஊரிலும் விளம்பர பதாதைகளும், தொலைக்காட்சி, சமூக ஊடகம் மற்றும் நாளிதழ்கள் அதிக விளம்பரங்களை மட்டுமே செய்து கொண்டு மீண்டும் ஆட்சியை பிரித்து விடலாம் என்று திமுகவும் திமுக நிர்வாகிகளும் பகல் கனவு கொண்டிருக்கிறார்கள். விளம்பரம் மட்டுமே செய்து தமிழகத்தில் மீண்டும் முதல்வராகி விடலாம் என்று கனவு கண்டால் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சியும் லலிதா ஜுவல்லரி ஓனருமே முதலமைச்சராகிவிடுவார்கள். நீங்கள் எவ்வளவுதான் விளம்பரங்களை செய்து மக்களை ஏமாற்றினாலும் கரூர் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் கழக தலைவரின் முகம் அவர்கள் மனதில் ஆழமாக மக்கள் மனதில் பதிந்துள்ளது. அதற்கு எடுத்துக்காட்டு
எந்த விளம்பரமும் இல்லாமல் நாங்கள் செல்லக்கூடிய நிகழ்ச்சிகளில் அதிக அளவில் பொதுமக்கள் எங்களுக்கு தன்னெழுச்சியாக வந்து வரவேற்பு கொடுப்பதே அதற்கு சாட்சியாக உள்ளது. எனவே வருகின்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று கழக வெட்டு தலைவர் அவர்கள் அறுதி பெரும்பான்மையுடன் தமிழக முதல்வராக அரியணையில் ஏறுவார் என்பதை ஆணித்தரகமாக கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான தலைமை உரை வழங்கிய கரூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு விஜய் VP மதியழகன் அவர்களுக்கு நன்றிகள். உங்கள் வார்த்தைகளின் நிகழ்ச்சியின் தொடக்கத்தை மேலும் சிறப்பித்துள்ளது அண்ணா. அடுத்ததாக வார்த்தை வித்தகன் அறிமுக உரைக்கு பெயர் போன அண்ணன் திரு ராஜ்மோகன் அவர்களை அறிமுகம் செய்வதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன் அண்ணா. இன்றைய இயக்கத்தின் கொள்கை வழிகாட்டுதலிலும் அமைப்பு கட்டமைப்பிலும் முக்கிய பங்கு வகித்து மாநிலம் முழுவதும் நிர்வாக தளத்தை வலுப்படுத்தி வரும் உறுதியான செயல் வீரர் தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திரு ராஜ்மோகன் அவர்கள். அவரின் அர்ப்பணிப்பு இயக்க வளர்ச்சிக்கான உறுதியான அடைக்கலம். அவரின் சிந்தனை திட்டமிடப்பட்ட முன்னேற்றம். அவரின் செயல்பாடு ஒழுக்கமும் ஒற்றுமையும். நமது இயக்கத்தின் எதிர்கால திசையையும் நடைபாதையும் வெளிப்படுத்த கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அண்ணன் திரு ராஜ்மோகன் அவர்களை அன்புடன் கரகோஷத்துடன் மேடை கலைக்கிறேன். கொள்ளை நிலவில் கழிப்பது இன்பம், கொள்ளை நிலவில் கழிப்பது இன்பம், கொட்டும் மழையில் குளிப்பது இன்பம், தவணை முறையில் நனையும் போதும் திருட்டு துளிகள் தீண்டுவது இன்பம், திரவச்சாலை போடும் நதிகள், திரைகள் போட்டு பாடும் கோயில்கள், மலையின் மார்பில் சுரக்கும் அருவி, மசக்கையில் நடக்கும் மாலை தென்றல், எல்லாம் இன்பம் எல்லாம் இன்பம் எனினும் தமிழக வெற்றி கழகத்தின் கடைக்கோடி தொண்டன் ராஜ்மோகனுக்கு எது தெரியுமா பேரின்பம்? தமிழக வெற்றி கழகத்தை தாங்கி பிடித்த தாய்மடியான கரூர் மண்ணில் நின்று பேசுவதே பேரின்பம். நெஞ்சம் நிறைந்திருக்கிறது. பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன்களே, அக்காக்களே, தம்பிகளே, தங்கைகளே, அப்பாக்களே, அம்மாக்களே, சொந்தங்களே, பந்தங்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும். தமிழகத்தின் 38 மாவட்டங்களுக்கும் திக் விஜயம் செய்து காலையில் ஒரு போராட்டம், மாலையில் ஒரு பொதுக்கூட்டம் என்று தமிழக வெற்றி கழகத்திற்காக என்னை அர்ப்பணித்து பொதுச் செயலாளர் விரல் காட்டுகிற திசை நோக்கி அம்பாகவும் அன்பாகவும் பாய்ந்து செல்கிற எனக்கு எங்கு சென்ற போதும் இந்த மண்ணில் வந்த பிறகுதான் என் தாய்மடிக்கு திரும்பியதை போல இருக்கிறேன். தலை வணங்குகிறேன் மக்களே, உங்களை தலை வணங்குகிறேன். எங்க போனாலும் ஒரே குரல் தான், ஒரே சத்தம் தான், டிவிகே டிவிகே டிவிகே. இது வெறும் சத்தம் அல்ல, போர் முழக்கம். மகாபாரத போரிலே நெருக்கடி நிலையிலே எந்த ஆயுதங்களையும் பயன்படுத்த கூடாது என்று சொன்ன பிறகு கையில் இருக்கிற சக்கரத்தை பயன்படுத்த முடியாது, காண்டிபத்தை எடுக்க முடியாது, எந்த ஆயுதத்தையும் நீ எடுக்க கூடாது, எதிரிகள் எல்லா ஆயுதத்தையும் எடுப்பார்கள் என்ற போது அந்த கிருஷ்ண பரமாத்மா சங்கெடுத்து ஊதியதை போல எதிரியை அழிக்கும் சங்கோசையாக வெற்றி சின்னமாம் விசிலோசை தமிழகம் எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நான் தலை வணங்குறேன். மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேச்சுலகின் பிதாமகன், எல்லோரும் பால் குடித்து வளர்ந்தேன் என்று சொல்வார்கள். நான் இவர் பேச்சை குடித்தே வளர்ந்தேன். பேச்சுக்கலையின் பிதாமகன், நடமாடும் நற்றமிழ் நயவுரை நயாகரா பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் அண்ணன் அவர்களை தலை வணங்கி அனைத்து மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பகுதி, வட்ட அனைத்து பொறுப்பாளர்களையும் ஆற தழுவி
எனது ஆருயிர் அண்ணன் ஜெகதீச பாண்டியன் நல்ல கரவொலித்தாங்க. அவருக்கு செல்லும் இடமெல்லாம் கட்டுக்கட்டாக புத்தகங்களோடு வருவார். இன்றைக்கு ஒரு கட்டைப்பையே எடுத்து வந்திருக்கிறார். நம்ம மதுரை முத்து அண்ணன் மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு. இன்னைக்கு எத்தனை பர்னிச்சர் உடைக்க போறாரோ தெரியல. சம்பவம் இருக்கு. சரித்திரத்தை திரும்பி பார்க்கிறேன் நண்பர்களே. தன்னை நிரூபிப்பதற்காக நெருப்பில் பாய்ந்து அதை தாங்கி நின்றால் சேதை. பெருக்கெடுத்து வந்த காவிரியை காப்பதற்காக கல்லால் அணை கட்டி அதை தாங்கி நின்றான் கரிகால் சோழன். பெரிய கோவில் கட்டுவதற்காக தன்னை கொடுத்து மண்ணை கொடுத்து பொன்னை கொடுத்து கல்லால் அதை தாங்கி நின்றான் ராஜராஜ சோழன். கடாரம் வரை நீண்டு வந்த தமிழ் பகையை வேறு இருப்பதற்காக தன்னை முன்னிறுத்தி அதை தாங்கி நின்றான் ராஜேந்திர சோழன். தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு இயக்கத்தின் மீது எதிரிகள் வன்மத்தோடு புனைந்த அத்தனை வழக்குகளையும் தாங்கி நின்றான் மாவீரன் மாவட்ட செயலாளர் மதி. மதி என்றால் நிலவென்று அர்த்தம், மதி என்றால் அறிவென்று அர்த்தம். கரூரில் தான் நான் பார்க்கிறேன் மதி என்றால் மாவீரன் என்ற அர்த்தம் என நான் உணர்கிறேன். அண்ணா, மதி அண்ணா, நீ பட்ட துன்பங்களை நான் அறிவேன். எத்தனை குடும்பங்களை அனுபவித்தாய், எத்தனை கொடுமைகள். நீ மட்டுமா, உன் குடும்பமே சேர்ந்து கொள்கை கூட்டமாக மாறி எதிரிகள் தொடுத்த வன்மத்தை, பகையை, வெறுப்பை, அத்தனை வழக்குகளை தாங்கி நின்றாயே அண்ணா. அந்த கரிகால் சோழனின் கல்லணையை போல, ராஜராஜனின் பெரிய கோவிலை போல, ராஜேந்திர சோழனுடைய அந்த நாவாய் படையை போல தமிழக வெற்றி கழகத்திற்காக நீ தாங்கி நின்ற, நெஞ்சுறுதியோடு தாங்கி நின்ற வரலாறு சரித்திரம் பேசும், சரித்திரம் பேசும். சோதனையான காலகட்டம் அது. அந்த சோதனையான நாட்களை என்னால் மறக்க முடியாது. அத்தனை சோதனை காலத்திற்கு நடுவில் மாநில அரசு ஏவி விட்ட ஒரு விசாரணையில் அவர் எத்தனை பெரிய வற்புறுத்தலுக்கு ஆளானார். விடிய விடிய பேசி அழுது இருக்கிறோம் நாங்கள். சொல், உன் தலைவனை குறித்து பிழையான ஒரு சொல் சொல்லி பிறல் சாட்சியாக மார். சொல், ராஜ்மோகனை குறித்து தவறான ஒரு வார்த்தை சொல் என்றார்கள். தலைகீழாக நீ தொங்கவிட்டு அடித்தாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தை பற்றி கழகமாக பொய்யாக ஒரு சொல்லை சொல்ல மாட்டேன் என்று நின்ற மாவீரன் மதி. அவன் மட்டுமா, என் அண்ணன் மட்டுமா? தலைவர் மக்களோடு மனதில் நிற்கிறார். அந்த மக்கள் தானே தலைவரின் மனதில் நின்று கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் அத்தனை பேரும் இந்த மண்டியின் மைந்தர்கள். ஐயோ, உணர்வு இது, உறவு இது. இது உணர்வு கூட்டம், உறவு கூட்டம். இதை புரியாமல், இதை தெரியாமல், இதை அறியாமல், ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு அவருக்கு எத்தனை நெருக்கடிங்க? வெற்றி தலைவரின் திருமுகத்தை போட்டு ஒரு பிளெக்ஸ் பேனர் வைக்கிறாரு. பிளெக்ஸ் பேனரை எடுத்துட்டு போயிடுறாங்க. அவர் வருத்தப்பட்டார். நான் சொன்னேன், விடுன, போலீஸ்லயும் நம்ம ஆளு இருக்கான். தலைவர் திருமுகத்தை வீட்டில் வச்சு பார்க்கணும்னா அவங்களுக்கு ஒரு ஆசை. நான் என்ன சொல்றேன், கேட்டா நாங்களே தர போறோமே. ஏம்பா, நல்ல பிளெக்ஸ் ஒன்று அடிச்சு 4 பேர் கொடுத்து விடுங்கப்பா. எத்தனை தடை கற்கள் வந்தாலும் பாசத்தால், குணத்தால், நாகரிகத்தால், நியாயத்தால், நீதியால் வெல்வம். ஏன் தெரியுமா? உங்களை போல விளம்பர வெறியில் வாழ்கிற மனிதன் அல்ல, தர்மத்தாயின் தவ புதல்வனின் வெற்றி தலைவன். பேசி பேசியே நாட்டை கெடுத்தவர்கள் மத்தியில், தன் குடும்பத்திற்காக பேசி பேசியே சொத்து சேர்த்தவர்கள் மத்தியில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்காக நாட்டை சீரழிக்க துணிந்தவர்கள் மத்தியில், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் தனது வாழ்வில் இருக்கிற வசந்தங்களை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு கல்லிலும் முள்ளிலும் நடப்பதற்காக, நெருப்பாற்றில் நீந்துவதற்காக வந்த தர்மத்தாயின் தவ புதல்வன் வெற்றி தலைவர்.
திரும்பிய திசையெல்லாம் தமிழ்நாட்டில் போராட்டம். தூய்மை தேவதைகள் போராடுகிறார்கள், ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், மாணவர்கள் போராடுகிறார்கள், மீனவர்கள் போராடுகிறார்கள், விவசாய பெருமக்கள் போராடுகிறார்கள். இந்த மண்ணுக்கு என்ன தெரியுமா சிறப்பு? காலையிலிருந்து மாலை வரை ரத்தத்தை வேர்வையாக சிந்தி கடினமாக அந்த டெக்ஸ்டைல்ஸ்ல வேலை பார்த்து, மாலைக்கு பின்பு காலையில் இருந்து மாலை வரை வீட்டுக்காக வேலை பார்த்து, மாலைக்கு பின்பு பொழுது சாய்கிற வேளையிலே இந்த நாட்டுக்காகவும் வேலை பார்க்கக்கூடிய உழைப்பாளர் கூட்டம் இந்த கூட்டம் என்பதுதான் பெருமை. இவர்களுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும், நாடு மாற வேண்டும். அடுத்த தேர்தலுக்காக மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்காக களம் கண்டு இந்த இடத்தில் வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். மறந்துடாதீங்க. அதுல இன்னைக்கு அண்ணன் ஒரு போடு போட்டாரு, தன்னை மறந்து நாஞ்சில ரசிச்சு சிரிச்சாரு. விளம்பரம் பண்ணி ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட முடியும்னா லலிதா ஜுவல்லரி ஓனர் தான்டா தமிழ்நாடு. உணர்வு கூட்டம் அது. வெற்று விளம்பரங்களால் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நம்மள முதல்ல திட்டுனாங்க, ஏசுனாங்க, நம் மீது வன்மத்தை கொட்டினாங்க. ஒரு வாரமா டிவி பாக்குறேன், நல்லா படிக்கிற பையனை காப்பி அடிச்சு கடைசி பெஞ்ச் பையன் எழுதுற மாதிரி அப்படியே அடிச்சான் காப்பி. அதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க மாநாடு எப்படி நடத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கோட்ரு கோழி பிரியாணி 250 ரூபாய் காசு கொடுத்து உட்கார வச்சிருப்பாங்க. மாநாடு இந்த பக்கம் நடக்கும், கூட்டம் அந்த பக்கம் உட்கார்ந்து சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்கோம். 500 ரூபாயா? 500 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 5000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, மக்கள் வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு செவிலையே விசில ஊதி போன்னு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. மக்கள் மாறிட்டாங்க. போன வாரம் செய்தி பார்க்கிறேன், ராம்ப் போட்டிருக்காங்க, அதுல முதலமைச்சரை நடத்தி கூட்டு வராங்க. மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர் நடந்து வராரு, கீழே இருந்து துண்டு எடுத்து வீசுறாங்க. அதுல என்ன கோபம் தெரியல அவங்க கட்சிக்காரருக்கு, அவங்க தலைவர் மேல. துண்டை வீச சொன்னா சுருட்டி போட்டு ஒரே அடி. அதே சட்டை, அதே கலர் பேண்ட், கடைசியில செல்ஃபி. என்கிட்ட கேட்டாங்க, என்ன என்ன கூத்து இது? நான் சொன்னேன், பிரபலமான வசனம், தண்ணீரிலே இருக்கிற மீன் கருவாடாகலாம், கருவாடு ஒருபோதும் மீனாக முடியாது. வேலை செஞ்சிருக்கணும், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி இருக்கணும். தாய்மார்களினுடைய தாய் குலங்களினுடைய பாருங்க, மகாலட்சுமி மாதிரி உட்கார்ந்திருக்க என் சகோதரிகள்லாம், அவர்களின் இதயங்களை நிறைந்திருக்கக்கூடிய ஒரே தலைவர் வெற்றி தலைவர் மட்டும்தாங்க. எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை எழுச்சி, வயசு வித்தியாசம் இல்லாம அத்தனை பேர் உட்கார்ந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டணும். ஆனா இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இதே தீய சக்திய காலம் காலமாக இவர்களோடு சமர் செய்வதற்காக வந்தவங்களை எப்படி கொச்சைப்படுத்துறாங்க? புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் வந்தார், அவரை கொச்சைப்படுத்தினார்கள். இவர்களோடு சமர் செய்வதற்காக அங்குன்றும் இங்குன்றுமாக உணர்வு மிக்க மனிதர்கள் துடித்து எழுந்தார்கள். அவர்களை எல்லாம் காயப்படுத்தினார்கள், களத்தை விட்டு அகற்றினார்கள், கூட்டணி என்று அரவணைத்து அழித்தார்கள். ஆனால் உங்களினுடைய கூட்டணி பேரத்திற்கோ வெறுப்பு அரசியலுக்கோ வலைவிரிப்புகளிலோ சிக்காமல், தனக்கென தனி கொள்கை, கொள்கைக்கென தலைவர்கள், கொள்கைக்கென பாடல், தனது கொள்கையோடு எந்த சமரசமும் இன்றி அரசியல் எதிரியார், கொள்கை எதிரியார், நீ என் அரசியல் எதிரி, நீ என் கொள்கை எதிரி என இந்த நூற்றாண்டிலேயே ஆக தெளிவோடு பேரறிஞர் தென்னாட்டின் பெர்னாட்சா அறிஞர் அண்ணாவிற்கு பிறகு ஒரு கழகம் களம் புகுந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். எத்தனை பொய்யுரைகள், எத்தனை வன்மங்கள். இந்தியாவினுடைய சர்ம வல்லமை வாய்ந்த மாண்புமிகு உள்துறை அமைச்சரை மேடையில் வைத்துக் கொண்டு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் சொல்கிறார், இந்த மண்ணில் நடந்த அந்த கோர சம்பவத்திற்கு காரணம் அந்த மண்ணில் இருக்கிற ஒரு மாண்புமிகு அமைச்சர் என்றார். நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த நாடாளுமன்றவாதி, அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு உறுப்பினர், கரூர் சொந்தக்காரர் அண்ணன் தம்பிதுரை அவர்கள் சொல்கிறார், அந்த கட்சியில் இருந்து இந்த சம்பவத்திற்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய ஒரு மாண்புமிகு என்று. காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்து வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய குழு களத்தை பார்த்து அதிர்ந்து விட்டு சென்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளில் இருந்து மாநில கட்சிகள் வரை அனைவருக்கும் என்ன நடந்தது என்று தெரியும். ஆனால் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதாக
நண்பர் என்ற போர்வையில் எங்கள் மீது அள்ளி வீசப்பட்ட அவச்சொற்கள், பழிகள் அத்தனையும் தாங்கி நிற்கிறோம் என்றால் மக்களே, உங்கள் பாதம் பணிந்து கேட்கிறேன், எங்களுடைய இலக்கு ஒன்றுதான். அதுதான் இந்த மக்களினுடைய அடுத்த தலைமுறையினுடைய விடுதலை. இது ஒரு விடுதலை போராட்டம், சுதந்திர போராட்டம். உங்களோடு, உங்கள் குடும்பங்களோடு, உங்களின் அடுத்த தலைமுறைக்காகவும் சேர்த்து களம் புகுந்திருக்கிறோம். ஏன் இதே மாவட்டத்தில் ஒரு மாண்புமிகு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, மதிப்பிற்குரிய சகோதரி ஜோதிமணி அவர்கள். ஜோதிமணி அவர்கள் அவர்களை குறித்து மேடைகளிலே மிகவும் மோசமாக ஒரு தேசிய கட்சியில பேசுறாங்க. அனைவரும் கட்சி பேதமின்றி அவர்களின் மீது பல்வேறு விமர்சனங்களை சொல்லி அதை கண்டித்தும் கூட அத்தனை கண்டிப்புக்கு பிறகும் இந்த நாள் வரை, இந்த நொடி வரை காவல்துறை அவங்க மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்ப பெண்களுக்கான கண்ணியமும் நாகரிக அரசியலும் எப்படி இருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். ஆனால் நாங்கள் யார்? மேடை தோறும் ஊர்தோறும் சென்று பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே நாகரிகமாகத்தான் பேச வேண்டும், நல்லதாக பேச வேண்டும், நல்லதை மட்டுமே பேச வேண்டும். ஒருவேளை ஒரு வார்த்தை ஏதாவது ஒரு இடத்தில் தவறாக பேசிவிட்டால் கூட அன்று இரவே என்னை தொலைபேசியில் அழைத்து அப்படி பேசக்கூடாது, அந்த தம்பியை கண்டீங்கள் என்று நாகரிக அரசியல் என்பது என்ன என்ற பாடத்தை இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் வகுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கழகம் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இந்த தலைமுறையினுடைய பொக்கிஷம் என்பதை பெருமையோடு, வாஞ்சையோடு இந்த மேடையில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். தீய சக்தி திமுகவுக்கும் தூய சக்திக்கு தாவேக்காவுக்கும் போட்டி, பெரிய போர். இதுக்கு நடுவில் குறுக்க இந்த கௌசிக் வந்தான்னு நிறைய கோமாளிகள். நான் சம்பத் அண்ணன் என் வழிகாட்டி அவர்கிட்ட போய் கேட்டேன், அண்ணன் எப்படி இந்த கூட்டம் தனியா வருது, ஒரு 2 சீட்டாவது தேர்மான. அவர் சொன்னார், அவர் ஸ்டைல சட்டையை மடிச்சு விட்டு துண்ட தூக்கி போட்டு, அந்த கோமாளிகள் ஜெயிக்கணும்னா மாட்டுக்கும் மரத்துக்கும் வாக்குரிமை வந்தா வேணா ஜெயிக்கும். விஜய் தம்பிக்கு அரசியல் சொல்லி கொடுத்ததே நாங்க தான்றாங்க. எந்த விதமான பரப்புரையும் செய்யாமல் கழகம் உதிப்பதற்கு முன்பே வெற்றி தலைவரின் திருமுகத்தை A4 காகிதத்தில் எடுத்து வைத்து தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அவர் திருமுகத்தை மட்டுமே காட்டி 137 ஊரக உள்ளாட்சி உறுப்பினர்கள் வென்ற வரலாறு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது. வெறும் வார்த்தைகளில் வெறுப்பை கொற்றவனுக்கு வார்டு கவுன்சிலர் ஜெயிக்க கூட வக்கு இல்ல, நீ எங்களை பத்தி பேசுறியா? மரியாதையா பேசணும், நாகரிகமாக பேசணும், கருத்தியலா பேசணும். அதை விட்டு வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசக்கூடாது. உலக வரலாற்றிலேயே முத்து செத்ததுக்கு முக ஸ்டாலின் வீட்டுக்கு போய் துக்கம் கேட்ட வரலாறு இவங்க ஒருத்தங்க தான். யாராவது இப்படி? அப்ப யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த சர்க்காருக்கு ஊதுகுழலாக மாறி அவர்களின் மீது வரக்கூடிய விமர்சனங்களை தடுப்பதற்காக மாறி இருக்கிறார்கள் என்பதை நீங்க சிந்திக்கணும். ஏன் அதே இயக்கத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து தனது வாழ்க்கையினுடைய கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலம் அதற்காக தியாகம் செய்து பின்பு அங்கிருந்து ஒரு நதி பல இடங்களெல்லாம் முட்டி மோதி சென்று கடைசியில் கடலோடு கலப்பது போல் தமிழக வெற்றி கழகம் என்ற சமுத்திரத்தில் வந்து கலந்திருக்கிறார் என்னுடைய அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன். சிந்தியுங்கள். இன்னும் 65 நாட்கள் கூட இல்லை. தெளிவாக இருக்க வேண்டும், உற்சாகமாக இருக்க வேண்டும், தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும், அரசியல் குறித்த சிந்தனையோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் போர்க்கால அடிப்படையில் நாம் செயல்பட்டாக வேண்டும். உங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வெற்றி தலைவர் நிறைந்திருக்கிறார். தேர்தல் நாள் அன்று ஒவ்வொரு வார்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வீதியிலும் ஒரு மாற்றம் நிகழும். இதே மேடைகளில் வீட்டுக்கு வீடு விஜய் என்று நாம் முழங்கினோம். இன்று வரை யாரும் அதற்கு மறுப்பு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? இந்த நாள் பொது உடைமைக்காக தன்னையே தந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் தன் வாழ்நாளில் சிறை கொடுமைகள், அடி, சித்திரவதை அனைத்தையும் அனுபவித்து முறுக்கு மீசை வைத்ததற்காக சிகரெட்டால் அந்த மீசையை பொசுக்கப்பட்டு 100 ஆண்டுகளை தாண்டிய புரட்சி பயணம் போற்றுதலுக்குரிய பெருந்தகையாளர் ஐயா நல்லக்கண்ண அவர்கள் நம்மிடமிருந்து விடைபெற்றிருக்கிறாரே, அவரை நான் தலைவணங்குகிறேன். அவரை அரசியலில் தோற்கடித்த கூட்டணி என்ன கூட்டணி? அன்னைக்கு அந்த பேர்பட்ட மாமனிதர்
போட்டி போட்டுக் கொண்டு ஆளாளுக்கு இரங்கல் கவிதை எழுதி கொண்டிருக்கிறீர்களே, இந்த மாமனிதரை தோற்கடித்த கூட்டணி யார் என்பதை யோசித்து பாருங்கள். தமிழ்நாட்டிலே இந்த பாரதிய ஜனதா கட்சியை வந்து அறிமுகம் செய்து தெருவுக்கு தெரு அது ஒரு சேவை சங்கம் என்று சொன்னது யார்? சிந்தித்து பாருங்கள். இந்த நோன்பு காலத்தில் அன்பிற்கினிய சகோதரர்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் வந்திருக்கிறார்களே, சட்டமன்றத்திலே இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தையை முதல் முறையில் சொன்னவர் மாண்புமிகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். தீவிரவாதத்திற்கு மதமில்லை, ஆனால் இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற வார்த்தையை முதல் முறையை பயன்படுத்தியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். நெடுநாள் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வேன் என்று வாக்குறுதி எடுத்து தந்துவிட்டு இந்நாள் வரை அதை முழுமையாக நிறைவேற்றியவர் முதல் முறை முதலமைச்சர் அண்ணன் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின். இஸ்லாமியர்களினுடைய நோன்பு துறப்பு நிகழ்வில் அவர்கள் அருந்த வேண்டிய உண்ண வேண்டிய உணவை கார்ப்பரேஷன் குப்பை வண்டியில் கொண்டு வந்து கொட்டிய நிகழ்வுக்கு தலைமை தாங்கியவர் அவரினுடைய புதல்வர் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். 3 தலைமுறையாக உங்களை நம்ப வைத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஓவியத்தை பார்த்தேன், கேலி சித்திரத்தை பார்த்தேன். ஒரு கை அவர்களினுடைய முதுகில் குத்துகிறது. அந்த இஸ்லாமியன் துடிக்கிற பொழுது அந்த வசனம் சொல்கிறது, சத்தம் போடாதீங்க பாய், பிஜேபி உள்ள வந்துரும் சொல்லி உங்கள் முதுகில் குத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தீய சக்தி திமுக வேண்டுமா என்பதை இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அப்ப சிறுபான்மை மக்களுக்கு இவர்கள் காவலாக இருப்பார்கள் என்று பார்த்தால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு மட்டும்தான் பாதுகாவலா இருக்கிறாங்க. சிறுபான்மை மக்களை கைவிட்டு விட்டார். தாய்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க, பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. சிந்தித்து பார்க்கணும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பெண் அரசியல்வாதியை குறித்து ஒருவர் தவறாக பேசினாலே அவர் மீது வழக்கு போட்டு கைது செய்ய முடியாத சூழல் இருக்கிற பொழுது சாமானிய விட்டு பெண்கள், டெக்ஸ்டைல்ஸில் வேலை பார்க்கக்கூடிய உழைப்பாளிகள், என் சகோதரிகளினுடைய பாதுகாப்பை குறித்து சிந்தித்து பார்க்கணும். எங்கேயாவது ஒரு நாகரிகமாக பேசக்கூடிய, ஒரு நனி நாகரிகத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய, கருத்தை கருத்தால் எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி அமைச்சரை நாம பார்க்க முடியுமா? அதை தான் நீங்க சிந்தித்து பார்க்கணும். குட்டி குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை நம் கைகளில் இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தைகளை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வரப்பிரசாதம் போக்சோ சட்டம் இருக்கிறது. அதை பரிபாலனம் செய்யக்கூடிய போக்சோ நீதிமன்றங்கள் 21 நீதிமன்றங்கள் தமிழகத்தில் அதன் முறைப்படி இயங்க வேண்டும். அந்த 21 போக்சோ நீதிமன்றங்களில் 20 போக்சோ நீதிமன்றங்கள் எந்த வழிகாட்டி நெறிமுறையுமே பின்பற்றவில்லை. செங்கல்பட்டு அருகிலே ஒரு போக்சோ நீதிமன்றத்திலே ஒரு நிருபர் அதை எழுதி இருக்கிறார் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையிலே. அதை படித்த போது எனது குலை நடுங்கியது. 8 மா பாதகர்கள் அந்த சிசுவை, அந்த பூவை நசுக்கிய 8 பாவிகள் அந்த பெஞ்சில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அருகிலேயே பல மணி நேரம் அதே குழந்தையும் அமர வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய மனநிலை யோசித்து பாருங்கள். செங்கல்பட்டை தாண்டி ஒரு வாடகை வீட்டில் போக்சோ நீதிமன்றம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. வரவேற்பு அறையில் நீதி பரிபாலனம் செய்கிறார் நீதிபதி, சமையல் அறையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இப்படி ஒரு அலட்சியமாக விளம்பரத்தை மட்டுமே நம்பி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் பெண்களின் பாதுகாப்பை குறித்து சிந்தித்து பாருங்கள். இந்த இருண்ட இரவுகள் முடிய வேண்டும், அவை இனிய பகலாய் விடிய வேண்டும், ஒரு புதிய தமிழகம் பிறக்க வேண்டும். அதற்கு வெற்றி தலைவர் தான் 2026 முதலமைச்சராக வர வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய தோழர் சண்முகம் ஐயா ஒரு மேடையில் பேசுகிறார். அந்த காணொளியை தம்பிகள் அனுப்பி வைத்தார்கள். அவர் சொல்கிறார், ஒரு 3 வயது குழந்தை, ஒரு 3 வயது சிசு வந்து சொல்கிறது, தாத்தா நீ விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும். ஒரு குழந்தை வீட்டில் பரப்புரையை தொடங்கிவிட்டது. இதைத்தான் என் தலைவர் சொன்னார், வீட்டுக்கு வீடு விஜய். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களினுடைய மனைவி மதிப்பிற்குரிய தோழர் ஜான்சி ராணி மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவரினுடைய மனைவி அவரை அடித்து காயப்பட்டு, அவருடைய உடல் காயப்பட்டு பொது மருத்துவமனையில் போய் அவங்கள வச்சு சிகிச்சை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் பெண்களுக்கு, பெண் தலைவர்கள் இருக்கக்கூடிய பாதுகாப்பினுடைய சூழல். உழைக்கும் மக்களே, உங்கள் ரத்தத்தை வேர்வாக சிந்தி கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி கூட்டமே, உழைக்கும் மக்களினுடைய பொதுவுடைமை தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத இந்த தமிழ்நாட்டு சூழலில் உங்களினுடைய பாதுகாப்பை குறித்து சிந்தித்து பாருங்கள். ஆக சிறுபான்மை மக்களுக்கும் சிறிதும் பாதுகாப்பு இல்லை. பெண்களின் பாதுகாப்பில் குறைபாடு இருக்கிறது. குட்டி குழந்தைகளை கூட பாதுகாக்க முடியவில்லை. இவ்வளவு கடினமான சூழலுக்கு நடுவே தமிழக வெற்றி கழகம் களம் புகுந்தது. அண்ணா பல்கலைக்கழகத்திலே கண்ணறைய கல்வி கனவுகளோடு ஐயோ என் சகோதரி வந்தாலே, இரவு உணவு முடித்து விட்டு விடுதிக்கு திரும்புகின்ற வழியிலே ஒரு பிரியாணி கடைக்காரன், திமுகவோடு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு பிரியாணி கடைக்காரன்
ஒரு மாண்புமிகு அமைச்சருக்கு தனது வீட்டில் வைத்து உணவு பரிமாறக்கூடிய ஒரு திமுக பிரியாணி கடைக்காரன் அந்த குழந்தையை, எனது சகோதரி, எனது தங்கையை சொல்லனா கொடுமைக்கு ஆளாக்கினானே, அந்த குழந்தையை, அந்த ஒரு சம்பவத்தை அதை பார்த்து நெஞ்சுடைந்து தன் கைப்பட கடிதம் எழுதினார் வெற்றி தலைவர். சகோதரிகளே, கண் கலங்காதீர்கள், சிங்க பெண்களே, அண்ணன் நான் இருக்கிறேன், வெளியே வர தயங்காதீர்கள் என்று கைப்பட கடிதம் எழுதினார் என்னுடைய வெற்றி தலைவர். அந்த கடிதங்களை என்னுடைய மாவட்ட நிர்வாகக்கூடிய மகளிர் அணி தோழர்கள், கல்லூரி வாசல்கள், பள்ளிக்கூட வாசல்கள், அங்கும் இங்குமாக 4 பேர், 4 சிங்கப்பெண்கள், வெற்றி கழகத்தின் 4 தோழிகள் நின்று காகிதத்தை கொடுக்கிறார்கள். கைது. உலகத்துல ஆயுதத்தை பார்த்து பயந்த சர்க்காரை பார்த்திருக்க, ஒரு காகிதத்தை பார்த்து பயந்த சர்க்காரை இங்க தான் பாக்குறேன். ஒரு காகிதத்தை கொடுக்க முடியாது. ஆனா எங்க பார்த்தாலும் விளம்பரம், துண்டு பிரசுரம், சுவரொட்டி, பிளக்ஸ் பேனர். அவர்களுக்கு மட்டும் தனி சட்டமா? அவர்களுக்கு மட்டும் தனி அனுமதியா? நீங்கள் ஆடுகிற ஆட்டமெல்லாம் இன்னும் 60 நாட்களுக்கு மட்டும்தான். வீட்டுக்கு வீடு விஜய் அண்ணனாக, தம்பியாக, அப்பாவாக, அம்மாவாக, குட்டி குழந்தையாக இருக்கிறார், வாக்காளராக இருக்கிறார். தேர்தல் நாளன்று வீட்டில் இருந்து மட்டுமல்ல, வெளிநாட்டில் இருந்து விமானமாக வந்து இறங்கி வாக்குகளை விசில் சின்னத்தில் கொட்டுவார்கள். என் தலைவன் சொன்ன சொல் அன்று நடக்கும். நீதி வெல்லும், நீதி வெல்லும். 2026 தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி அன்று காலை 10 மணி அளவில் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் பெரும்பான்மையில் ஆட்சி பிடித்தது. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் காலம் தந்த பொன்னான வாய்ப்பு. ஒரு சாதாரண குடும்பத்தில் எளிய விட்டு ஏழை விட்டு பிள்ளையாக பிறந்த அந்த ராஜ்மோகனுக்கு காலம் தந்த பொன்னான வாய்ப்பு. மேடைகளை என்னிடம் கொடுப்பார்கள், மேடை ஏறி பார்ப்பேன். மேலிருந்து கீழே பார்த்தால் ஆண்களும் பெண்களும் நிறைந்திருப்பார்கள். நிறைந்திருக்கிற கூட்டத்தில் முகமெல்லாம் மகிழ்ச்சி, எழுச்சி. இந்த பக்கம் என்னுடைய பொதுச் செயலாளர், என்னை ஆளாக்கி அழகு பார்க்கிற ஆண் தாய் அன்பு அண்ணன் ஆனந்த் அவர்கள் காலில் சக்கரம் கட்டி ஓடிக்கொண்டிருப்பார். மாவட்ட செயலாளர்கள் தன்னை மறந்து தன் சட்டை கிழிபடுவதை கூட பொருட்படுத்தாது, அடிபட்டு இடிபட்டு குருதி கொட்டினாலும் அதை வேர்வை போல துடைத்துக் கொண்டு ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருப்போம். இதோ அந்த கணம் வருகிறது, எனக்கு தெரியும் அந்த நிமிடம் கனிந்து விட்டது. இதோ தலைவர் வரப்போகிறார். மக்கள் மத்தியில் ஒரு ஆரவாரம், தேன் கூட்டுக்கு அருகில் நிற்பதை போல ஒரு இளம் வெப்பம் என்னை சுட்டுக் கொண்டிருக்கும். அந்த ஓசை ஒலிக்கும். ஒளி வாங்கி முன்னால் நான் தோன்றுவேன். தர்மத்தாயின் தவ புதல்வரே, தலைவரே வா என்று நான் அழைக்க, மக்கள் ஆரவார சத்தம் எழுப்ப, ஒரு எளிமையான வெள்ளை சட்டையை மடக்கிவிட்டு வெள்ளிக்காப்பை தூக்கி போட்டு முகம் நிறைய புன்னகையோடு கையசைத்த என் தலைவன் வரும்போது அந்த சந்திரனே மேடைக்கு வந்ததை போல இருக்கும். ஏன், அந்த ராமச்சந்திரனே மேடைக்கு வந்ததை போல இருக்கும். சந்திரன் வந்துவிட்டால் சூரியன் மறைந்தே தீரும். இது உலக நியதி. அவரை மாதிரியே நீ சட்டை போடலாம், அவரை மாதிரியே பேண்ட் போடலாம், அவரை மாதிரியே செல்ஃபி போடலாம். ஆனா மக்கள் ஓட்டையெல்லாம் எங்களுக்கு தான் போட போறாங்க. அது தெரியாம மனதெல்லாம் நிறைந்திருக்கிறது. இத்தனை தடைகளை தாண்டி, இத்தனை கொடுமைகளை தாண்டி, நேரடியாக மறைமுகமாக எத்தனையோ அழுத்தங்களை தாண்டி கண்ணுக்கெட்டிய தூரம் வரை எனக்கு ஊரே தெரியவில்லை, கடல் போல திரண்டு இருக்கிற மக்கள் கூட்டம் மட்டும்தான் தெரிகிறது என்று சொன்னால் உங்கள் பாதம் பணிகிறேன் மக்களே, உங்கள் பாதங்களை தொழுகிறேன். என்ன தவம் செய்தோம் இப்படி ஒரு அன்பை வெல்வதற்கு? என்ன தவம் செய்தார் என்னுடைய தலைவரை போல ஒரு தலைமை எங்களுக்கு கிடைப்பதற்கு? இன்னும் தொட்டுவிடும் தூரத்தில் வரப்போகிற தேர்தல் நாள் இனி ஒவ்வொரு நாளும் உக்கிரமாக இருக்கும். நம்மை குறித்து நாம் எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் இந்த ஊதுகுழல்கள் ஏவி விடப்பட்டு வெறிபிடித்து வருகிற விலங்கை போல நம்மை கடித்து வைப்பார்கள். பொறுமை காத்திருங்கள். கட்சியினுடைய இளம் பேச்சாளர்கள் தம்பிகள் இருக்கிறார்கள். ஒன்று சொல்கிறேன், மனதில் நிறுத்துங்கள், உற்சாகமாக இருங்கள், தினந்தோறும் தன்னம்பிக்கையோடு உங்கள் நாளை தொடங்குங்கள். இது போர்க்காலம். உங்களை குறித்து வன்மத்தோடு அவதூறு கொட்டுகிறார்களா? உங்கள் வாயை மூடுங்கள். அவனுக்கு சரிநிக சமானமாக நாம் பேசிவிட்டால்
நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போகும். உங்களை குறித்து உங்களிடம் அதிகமாக புகழ்கிறார்களா? உங்கள் காதுகளை மூடுங்கள். எதிரியை கூட மன்னித்து விடலாம், துரோகியை நாம் ஒரு நாளும் மன்னிக்கவே கூடாது, கூடவே கூடாது. இதற்கு நடுவே செய்திகளை பார்த்தால் அந்த கூட்டணி இப்படி, இந்த கூட்டணி இப்படி. பால் நழுவி பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது. பழமும் நழுவல, பாலையும் விழல. பழம் நல்ல பழம் தான், அது பால் பாதாள சாக்கடையில் விழுந்துருச்சு. திரைத்துறையிலே உச்ச நடிகர் முதல், இயக்குனர் முதல், தயாரிப்பாளர் முதல், அந்த லைட் பாய் வரை அனைவருக்கும் உணவு, ஆரோக்கியமான உணவு என்ற திட்டத்தை கொண்டு வந்தவன் ஒரு அன்னதான பிரபு என்றால் அது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அவர்தான். அவரை குணப்படுகொலை செய்தார்கள். என்னென்ன சொன்னார்கள்? வாடகை வாய்களை வைத்து அள்ளி வீசினார்கள் வார்த்தைகளை. தண்ணியில் இருக்கிற கப்பலில் இருந்தால்தான் கேப்டன், தண்ணியிலே இருப்பவர்லாம் கேப்டன் இல்லை என்று சொல்லி அவர் நடையை, உடையை, நிறத்தை, பேச்சை, மொழியை, அவர் ஆண்மையை, அவர் துணிச்சலை, அவரினுடைய பேராண்மையை எல்லாம் எள்ளி நகையாடி பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர்கள், கூட்டணியாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் அத்தனை பேரும் வன்மத்தை கக்கி அவரை குணப்படுகொலை செய்தார்கள். எந்த பழி சொல்லுக்கு புரட்சி கலைஞர் கேப்டன் ஆளானாரோ அதை குறித்து கவலைப்படாது இன்று வேறொரு நிலைப்பாடு அந்த கட்சி எடுத்து விட்டது. பரவாயில்லை, எங்கள் அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் சேர்த்து அந்த நீதியை தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை தாவேகா பார்க்கும். தன் வாழ்நாள் எல்லாம் ஒரு வகுப்பு பேராசிரியரை போல தன் செல்கிற திசைகளை திருத்தியவன் அண்ணன் திருமாவளவன். கூட்டணி கட்சியில் அவரை போல யாராவது அதிகமாக அவமானப்படுத்தப்பட்டு இருப்பார்களா? எனக்கு நெஞ்சம் நடுங்குகிறது. ஒரு முறை அவரிடம் நான் பேட்டி எடுக்கிற பொழுது டி நகர் என்று சொல்லிவிட்டேன். தம்பி, டி நகர் என்று சொல்லாதே, தியாகராய நகர் என்று சொல்லு. நம் முன்னோடிகளின் பெயரை நாம் உறக்க சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், அப்போதுதான் நாம் யார் என்று இந்த உலகம் அறியும் என்று சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் திருத்தக்கூடிய அண்ணன் திருமாவளவனுக்கே நீ பிளாஸ்டிக் சேர் தான் போடுவேன்னு சொன்னா, உன்னை போல தீய சக்தியை இந்த நாட்டை விட்டு விரட்டாது கண் தூக்கம் கொள்ள மாட்டோம். தமிழக வெற்றி கழகம் உறுதியாக நிற்கும். இத்தனை அநியாயங்களையும் செய்துவிட்டு தொலைக்காட்சியை போட்டால் விளம்பரம், அந்த நகை கடை விளம்பரம் மாதிரி விதவிதமாய் வித்தியாசமாய் கஜானா கல்லாபிட்டி கூட்டணி. ஆனா என் தலைவர் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? ஒவ்வொரு ஊருக்கு அவர் வர்றார். வேலூர் கூட்டைக்கு அவர் வந்திருந்தார். வேலூர் கோட்டையே நம்மிடம் வந்துவிட்டது. இன்று ஒவ்வொரு ஊருக்கும் அவர் செல்கிற திசையெல்லாம் 5000 பேருக்கு தான் அனுமதி. 5001வது ஆள் வந்துவிட்டால் அவருக்கு பாதுகாப்புக்கு நாங்க பொறுப்பெடுத்துக்க மாட்டோம், நீங்க தான் பொறுப்பு. மக்களின் பாதுகாப்புக்கு நாங்களே பொறுப்பெடுக்கணும்னா அப்புறம் எதற்கு ஒரு அரசாங்கம், ஒரு முதலமைச்சர்? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வெற்றி தலைவர் விஜயனை டிக்ளேர் பண்ணிட்டு வீட்டுக்கு போ. ஆனால் செல்லும் வழியெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு வராதீங்க வராதீங்க, யாரும் வராதீங்கன்னு சொன்னாலும் வேலூர் கோட்டைக்கு செல்லும் வழியெல்லாம் 2 லட்சம் பேர் வழிநடுக காத்திருந்து திருமுகத்தை காத்திருந்து பார்த்தார்களே. ஐயோ, நான் சொன்னேன் தலைவரிடம், வேலூர் கோட்டைக்கு நீங்கள் வந்தீர்கள், வழியெல்லாம் பார்த்தேன். இன்று வேலூர் கோட்டை வந்தது, நாளை செஞ்சாஜு கோட்டையே உங்களிடம் வரும் தலைவரே. அதை சாத்தியப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு உங்கள் திருக்கரங்களில் இருக்கிறது. ஒற்றுமையோடு இருங்கள், உற்சாகத்தோடு இருங்கள். இன்னும் பலவித கருத்துக்கள் என் மனதிற்குள் சுழக்கம், ஆனால் இருக்கின்ற நேரமோ சுருக்கம். இதற்கு மேலும் முழங்கிக் கொண்டிருந்தால் நாஞ்சிலாருக்கும் எனக்கும் வந்துவிடும் பிணக்கம். அதனால் விடைபெறுகிறேன். வெற்றி, வணக்கம். உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி. வெற்றி, வணக்கம். வெற்றி, வணக்கம். வெற்றி, வணக்கம். அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கு கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் மதியழகன் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள். தெளிவாகவும் சிந்தனையை தூண்டும் வகையில் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்த அண்ணன் திரு ராஜ்மோகன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக நமது இயக்கத்தின் அரசியல் திசையை உறுதியுடன் விளக்கி வரும் அண்ணன் திரு ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களை சிறப்புரை வழங்க மேடைக்கு வருமாறு உங்கள் கரகோஷத்துடன் அன்புடன் வரவேற்கிறோம்.
எங்கள் பறவைகள் கூண்டில் அடைபடா, எங்கள் பறவைகள் கூண்டில் அடைபடா, என்றும் பிறன் இடும் இரையை அவைதொடா. பட்டினியே உணவாகலாம், வெட்ட வெளியே வீடாகலாம், விடுதலையின் மூச்சு புயலின் வலிதே, அடிமையின் பாய்ச்சல் ஒரு நொடி பொழுதே, அந்த ஒரு நொடி விசில் பொத்தானை அழுத்துகிற போது. மாற்றம் என்பது மனித தத்துவம், மாற்றம் என்ற சொல்லை தவிர அனைத்தையும் மாறிவிடும் என்கிறான் மாவேதை மார்க்ஸ். அந்த மாற்றத்தை, மக்கள் விரும்பும் மாற்றத்தை நெஞ்சிலே ஏந்தி சிதைந்து கொண்டிருக்கிற தமிழர்களின் வாழ்வை செதுக்க வந்து கொண்டிருக்கும் தமிழகத்தினுடைய வெற்றி தலைவர் தளபதி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, சொல்லுக்கு முன் செயல் என்று தலைவர் சொல்வதை மட்டுமல்லாமல் சிந்தித்தையே சிறப்பாக செயல்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிற பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும், எங்கே இந்த மஞ்சள் சிவப்பு வண்ணம் வீழ்ந்த மண்ணில் இதோ எத்தனை ஆயிரம் தமிழர்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் என்று இந்த கருத்து கரூர் மண்ணில் வீரியமாக பல பேருடைய உறக்கத்தை கெடுப்பது போல் இவ்வளவு கூட்டத்தை கூட்டி இருக்கிற மாவட்ட செயலாளர் மதியழகனுக்கும், இந்த தமிழக மண்ணிலே 50 ஆண்டுகளாக திராவிட தமிழ் தேசிய கருத்துக்களை வீரிய வித்துக்களாய் விதைத்த அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கும், வயதில் இளையவர்களாக இருந்தாலும் என்னை முறைப்படுத்தி கட்டுப்படுத்தி இந்த இயக்கத்தினுடைய சொல் போர் வீரராக களம் கண்டு கொண்டிருக்கிற தம்பி ராஜமோகன் அவர்களுக்கும், ஏனைய கிளை மாவட்ட போரூர் நகர மாநில உறுப்பினர் அவர்களுக்கும் வணக்கம். முதலில் நம் தலைவர் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக இவர் வருவாரா வரமாட்டாரா? கட்டாயமாக வரமாட்டார். ஏனென்றால் முன்னே இருந்த உச்ச நட்சத்திரம் சொன்னது போல் இவர் சொல்வார் என்றார். யாருக்கும் நான் அடங்கி நடப்பதும் அண்டி பிழைப்பதும் அடிமையாய் இருப்பதும் என் வாழ்நாளிலே கிடையாது என்று பேரறிவிப்பு செய்து கட்சை அறிவித்து, இதோ பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்று உலகத்து அறிவித்து, கையில் இருந்த ஊதாங்குழலை எடுத்துவிட்டு ஆயுதம் கொடுத்த எங்கள் அண்ணன் பெருமாவீரன் பிரபாகரனுடைய படையை போல் இங்கே திரண்டிருக்கிற சிங்க பெண்களை அரசியலுக்கே இழுத்து வந்து அழகு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். நம்மளை பார்த்து கொள்கை இல்லை என்று சொல்கிறார்கள். சதுர் வர்ணம் மாய சிருஷ்டம், 4 வர்ணத்தையும் நானே படைத்தேன். பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பித்து மனிதனின் மேல் கீழ் என்று இழிவாக நடத்துகிற போது, இல்லை இல்லை பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று மானுட நீதியை இந்த தமிழ் மண்ணில் பரப்பிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். அதனால்தான் நீங்கள் கோற்றும் கோழி பிரியாணியும் பணமும் பையில் நீங்கள் மது அருந்துவதற்கு மிச்சர் பொட்டலமும் கேக்கும் கொடுத்து கொண்டிருக்கிற போது, எதுவும் இல்லாமல் நாங்கள் கூடி கலைகிற கும்பல் அல்ல, கொள்கைக்காக கூடுகிற கூட்டம் என்று எவ்வளவு பெரிய கூட்டம் கட்டாயமான ஆட்சி மாற்றத்திற்கு கூடியிருக்கிறது என்றால் அது கரூர் மண்ணிலே. எந்த கட்சி கூட்டமும் தலைவர்கள் வந்தால் மட்டும்தான் அவர்கள் கூட்டி வருவார்கள். கூட்டி வந்தால் கூட எங்கள் அண்ணன் சொல்வது போல் செத்தவன் கையில் வெத்தலை பாக்கு வைத்திருப்பது போல அவர்களுடைய தலைவர்கள் பெயரை சொன்னாலே அமைதியாக இருப்பார்கள். ஆனால் எங்கள் தமிழக வெற்றி கழகம், எங்கள் தலைவர் வெற்றி தலைவர் என்று பெயரை சொன்னால் ஏதோ ஸ்டவ் அடிப்பில் அமர்ந்தது போல தகித்துக் கொண்டிருக்கிற இந்த சமூக குப்பையை எரிக்கக்கூடிய கூட்டமாக இங்கே கூடியிருக்கிறோம். நாம் எங்கு பார்த்தாலும் இப்பொழுது நம்ம விசில் சட்டம், விசில் அறிவிக்கப்பட்ட பிறகு எங்குமே விசில் அடிக்க கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். என் வீட்டு பக்கத்தில் ஒரு திமுக கவுன்சிலர் வீடு போறேன், ஒரே கவுன்சிலருக்கு அவங்க மனைவிக்கு சண்டை. என்னடி வீடு இப்படி நாத்த நாடிட்டு இருக்குது? குப்பை 3 நாளா எடுக்கலீங்க. ஏன்? நீங்க பேசாத அந்த தெருவில் வர குப்பை எடுக்கிற தூய்மை பணியாளர் ஊதி உதவனான்னு சொல்லிட்டீங்க. 3 நாளா குப்பை இங்கேயே தங்கிடுச்சிங்க, அதனால நாத்தை எடுத்துருச்சிங்க. வீட்டில் இருக்க நாட்டத்தை மட்டுமல்ல, நாட்டில் இருக்கிற நாட்டத்தையும் துரத்து வந்த விசில் சத்தம் தான் எங்களுடைய விசில். நம்மளை பார்த்து இவர்கள் கொள்கை இல்லை என்று சொல்கிறார்கள். இதோ தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உடைய தொழும், மனக்குகையில் சிறுத்தையிலும் என்ற பெரியாரை, சூத்திர பட்டத்தை நீக்க மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு 94 ஆண்டுகள் உழைத்த ஒரு பெரும் தலைவனை, பெருவாரியான மக்களுடைய வாக்கு அரசியலை தாங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகம் தூக்கி பிடிக்கிறதே. இது அரசியலா கொள்கையா இல்லையா?
சிந்தித்து பாருங்கள். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மூலமாக தாழ்த்தப்பட்டவர்களுக்குமான உரிமை மட்டுமில்லாமல் பிற்படுத்தப்பட்ட உரிமையும் பெற்றுக் கொடுத்த அறிவு ஆசான் அம்பேத்கரை பணியுரையில வைத்திருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகமா இல்லையா? நீங்கள் கூட்டணியில் இருந்து கொண்ட ஆதி தமிழர்கள் ஓட்டை பெற்றிருக்கிறீர்களே, உங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணா அறிவாலயத்தில் அம்பேத்கருடைய சிலை இருக்கிறதா? இல்லை எங்களுடைய பணியுரையிலே தமிழர் வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் அம்பேத்கருடைய சிலை இருக்கிறதா? நீங்கள் என்று சிந்தித்து பாருங்கள். தலைவருக்கு அரசியலே தெரியாது, தலைவருக்கு அரசியலே தெரியாதுங்கிறார். அட பாவிகளா, அயோக்கியர்களா, யாருக்கு அரசியல் தெரியாது? யாருக்கு தெரியாது? உங்கள் தாத்தா கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற போது இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், நம்மளை பார்த்து அரசியல் தெரியாது, கொள்கை இல்லை என்று சொல்பவர்களுக்கெல்லாம் விசிலின் மூலமாக அதில் காலில் நீங்கள் ஓங்கி உழைக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாம் எல்லாம் இங்கே கொள்கை விளக்கிய பொதுக்கூட்டத்தில் பேசுகிறோம். உங்கள் தாத்தா பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் போது கர்நாடகத்திலே ஏமாவதி அணை கட்டுவதன் மூலமாக தமிழர்களுடைய உரிமை இதோ கரூரிலே ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காவிரி ஆறு, இதன் உரிமையை நீங்கள் விட்டுக் கொடுத்த போது இந்த உரிமையை மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய துணைமுறையில் அன்று கோடி குண்டு ஆடிக்கொண்டிருந்த போதே உண்ணாவிரதம் இருந்து காவிரியின் உரிமையை மீட்பதற்காக உண்ணாவிரதம் இருந்த ஒரு இளம் தலைவன் எங்களுடைய வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இது அரசியலா இல்லையா? உங்கள் தாத்தா கச்சத்தீவை தூக்கி கொடுத்ததின் காரணமாக நாகப்பட்டினத்திலே தமிழக மீனவர்களுடைய உயிர்கள் பல ஆயிரக்கணக்காக கொன்றொழிக்கப்பட்ட போது இதே நான் இருக்கிறேன், இதோ தமிழக மக்களுடைய பிரதிநிதியாக நான் இருக்கிறேன் என்று நாகப்பட்டினத்திலே பல லட்சக்கணக்கான இளைஞர்களை கூட்டி ஆர்ப்பாட்டத்தை பொதுக்கூட்டத்தை நடத்தி காட்டினாரே எங்களுடைய தலைவர் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள். அது அரசியலா இல்லையா? நீட்டை கொண்டு வந்து எங்களுடைய தங்கை அனிதாவை கொன்றொழித்த போது அவர்கள் வீட்டுக்கு போய் ஆறுதலாக இருந்து உறுதுணையாக இருந்து இருந்தாரே எங்களுடைய வெற்றி தலைவர் விஜய் அவர்கள். அது அரசியலா இல்லையா? ஸ்டெர்லைட் போராட்டத்திலே 13 பேரை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு போராடி உயிர்விட்ட போது தன் பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் உடனடியாக இரவோடு இரவாக சென்று ஆறுதலாக உறுதுணையாக இருந்தாரே எங்களுடைய வெற்றி தலைவர் விஜய் அவர்கள். அது அரசியலா இல்லையா? யாருக்கு தெரியாது அரசியல்? இந்த 21ஆம் நூற்றாண்டில் மாபெரும் மக்கள் புரட்சி இளைஞர் படை மெரினா புரட்சி என்று நாட்டு மாட்டுக்காக குரல் கொடுத்த போது நாங்கள் தமிழ் மாணவர்கள் தமிழுக்கு உயிரானவர்கள், தமிழகம் அமைதியாக இருந்தால் ஏடுகள் தூக்கி படிப்போம், இல்லையா எரிமடியாய் வெடிப்போம் என்று போராட்டத்தை நடத்திய போது அங்கு போய் மாணவர்களை ஊக்கப்படுத்தி போராட்டத்திற்கு உறுதுணையாக இருந்தாரே எங்கள் தலைவர் அவர்கள். அது அரசியலா இல்லையா? யாரை பார்த்து தெரியாது அரசியல் என்கிறீர்கள்? நான் ஏன் சொல்கிறார்கள் கொள்கையை எதிரி வேறு அரசியல் எதிரி வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்ப என் தம்பி சொன்ன மாதிரி எங்க தலைவர் சொன்னார், எங்களுடைய சண்டை திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான். இடையில் காமெடி பீஸாக வந்து சிலர் ஏறுகிறார்கள் வாலின்றாக என்று. அந்த காமெடி பீஸ் யார் என்றால் அவரே பேசிவிட்டு சிரிப்பார். அவர் சொல்றாரு என் தம்பி சொன்ன மாதிரி, நான் தான் தம்பிக்கு அதிகமா அறிவுரை சொல்றேன். இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம மெயின் ரவுடி அடிக்கிறவன், எடுப்பு துடுப்பு இவங்களெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஏன் நான் சொல்லுவேன்னா, எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடியோடு வேறையும் தோளோடு தோலுரிக்க என் அண்ணன் சம்பத் அவர்களுக்கு அனுபவம் இருக்கிறதோ அதே போல அந்த கட்சியை அரசியல் வந்து அப்புறப்படுத்தக்கூடிய அறிவும் கட்டி எழுப்பியவன் என்ற ஒரு காரணத்துக்காக உண்மையை அரசியல் வந்து அப்புறப்படுத்தக்கூடியதான் இந்த கட்சிக்கு வந்திருக்கு. நான் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவதும் ராம் தமிழரை அரசியல் இருந்து விரட்டுவதும் தான் என் இறுதி இலக்கு. நீ வந்து சொல்லிட்டு இருக்க நான் தான் தம்பிக்கு அடிக்கடி கூப்பிட்டு பேசின ஐடியா கொடுத்தேன்னு. அந்த ஐடியாவை நீயே பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்திருக்கலாம் ஐயா. உனக்கே ஐடியா நான் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். யாருக்கிட்ட கதை சொல்ற? கொள்கை இல்ல, அவருக்கு கொள்கை எதிரி வேற அரசியல் எதிரி வேற அப்படின்ட்டு இவரே சொல்றா இல்லையா நீ அப்படின்ட்டு. கொள்கை எதிரி என்றால் ஒரே கொள்கை. இன்னைக்கு திமுகவுக்கும் திகாவில் இருந்து திமுக பிரிஞ்சது, ரெண்டுக்கும் என்ன கொள்கை? சமூக நீதி கொள்கை. திமுகவில் இருந்து அண்ணா திமுகவுக்கு பிரிஞ்சது, என்ன கொள்கை? அதே கொள்கை. அண்ணனுக்கு தெரியும் திமுக இருந்து மதிமுக பிரிஞ்சது, எதுக்கு பிரிஞ்சது? எல்லாம் ஒரே கொள்கை தான். ஆனால் எங்கள் பாதை வேறு, பயணம் வேறு, அதனால் எங்களுடைய அரசியல் வேறாக இருக்கிறது.
ஆனால் ஒட்டு மொத்தமாக எங்கள் அரசியல் எதிரி வேறாக இருக்கிறது. நாங்கள் மானுட தத்துவத்தை பேச வந்தவர்கள், நீங்கள் மனுநீதியை பேச வந்தவர்கள். பாரதிய ஜனதா என்பது மானுட எதிரி. மனிதருக்காக அரசியல் செய்யாமல் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் செய்வதால் தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் என்று சொல்லவில்லை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற காரணத்தால் அவர்கள் வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரி இவர்கள் என்று சொல்கிறோம். இதெல்லாம் நீங்க போய் படிங்கப்பா, நீங்க போய் படிங்க. இங்க வந்து பேசுறாங்க சின்ன சின்ன பசங்க, நீங்க அவங்கள என்கரேஜ் பண்ணக்கூடாது. அவனெல்லாம் இங்க சாட்டைன்னு சொல்றாங்க, சாக்கடை சாக்கடை முருகன் தான் சொல்றாங்க. ஐயோ, ஜெயலலிதா அவர்களிடம் போய் கையை கட்டிக்கொண்டு எங்காலு யாரு எங்க அண்ணன் ஜீமா, விருது விடாத வீரம், மண்டியிடாத வீரம், இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை பேசிட்டு ஜெயலலிதா கிட்ட எப்படி மண்டிட்டு கிடக்கிறார் பாருங்க. அதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி தேதி சூத்திட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, விழுந்து விடாத வீரம், மண்டியிடாத வீரம் எப்படி மண்டிட்டு கிடக்குது பாரு. எங்க அண்ணன் தான் அதாவது உங்களுக்கு அனுப்பிடுற எல்லாத்துக்கும் அது நம்ம விர்ச்சுவல் வாரியர் பரப்பிட்டுறாங்க. தான் எடுத்த தன்னுடைய தயாரிப்பாளர் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பணிவாக நடந்து கொண்டதுதான் என் தலைவனே ஒழிய பயந்தல்ல. ஒரு காலமும் யாருக்கும் பயப்படுவர் எங்கள் வெற்றி தலைவர் கிடையாது. உன்னை மாறி பாலியல் வளர்ச்சிக்காக கை கட்டி கொண்டிருந்த ஒரு தலைவர்களாங்க. இந்த மக்களுக்கான நீங்கள் இத்தனை நாளாக இந்த மக்களை வைத்து பிழைத்த போது இந்த மக்களுக்காக உழைக்க வந்த ஒரு தலைவன் தலைவன். இவர்களெல்லாம் நீங்கள் ஆள துடிக்கிற போது இந்த மக்களுக்காக வாழ துடிக்கிற தலைவன். நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க, கொள்கை இல்ல கூட்டணிக்கு ஒரே ஏதோ புரட்சி செய்து ஏதோ 2008 ஈழத்துல போய் அங்க ராணுவ பயிற்சி எடுத்து போராடிட்டு வந்த மாதிரி சும்மா டுபாக்கூர் இதை நான் சொல்லிங்க. நீங்க போய் டுபாக்கர் பொலிட்டிஷியன் இன் இந்தியா அப்படின்னு இப்ப பாருங்க, டுபாக்கர் பொலிட்டிஷியன் இன் இந்தியான்னு போடுங்க, கூகுளே அவர் தான் சொல்லுது, நான் சொல்லல. இதையே அந்த கட்சியில் இருக்கவன் 2024 எனக்கு தெரியும் அந்த பேரை நீக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 25 லட்சத்தை வாங்கி அதையும் வேட்ட விட்டானுவேன். அப்ப கட்சியில இருக்கவெல்லாம் டுபாக்கூருக்கு தலைவன், டுபாக்கூர் தலைவன் அவன் நம்மளை பார்த்து சொல்றான். காண மயிலாட கண்டிருந்தவன் வான்கோழி தானும் அதுபோல பாவித்து தன் பொல்லா சிறகை விரித்து ஆடுமே கட்டாதான் கள்ள கவிங்கிற மாதிரி நாங்க மயில்யா, ஆண் மயில் தோகை இருக்க ஆடுறான். உங்களுக்கு இல்லைன்னா அமைதியா இருக்கணும். அந்த மாதிரி நினைச்சிட்டு நடிக்க கூடாது. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு பாரு, ஒரு பொதுக்கூட்டத்தை மாநாடு மாதிரி கரூர் மண் நடத்தி காத்துக் கொண்டிருக்கிறது. மாற்றத்தை விரும்பும் மாநாடு இல்ல, ஏமாற்றத்தை கொடுக்கும் மாநாடு. அது ஏமாற்றத்தை கொடுக்கும் மாநாடு. அததான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. அங்க தலைவனை பார்த்து ரொம்ப கிண்டலு கேலி ஓடுகாலி. ஹேய், இந்த மண்ணில் திட்டமிட்டு என் தலைவன் வெளியே வரக்கூடாது என்பதற்காக ஆம்புலன்ஸ் செய்த சதி செயல். ஆம்புலன்ஸ்னா யாருன்னு தெரியும். ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு நாள் போயிட்டே இருக்கேன், என் தம்பி சொல்றான் பின்ன, டேய் செந்தில் பாலாஜி வரான் வெளியூர்றான், செந்தில் பாலாஜி வரா வெளியூர்றான். ஐயோ யாரா அவன் சொன்னது, நான் சொல்ல, நான் யாரையும் மரியாதை குறைய பேச மாட்டேன். எனக்கு அப்படியே பாடகட்ல கேட்டா ஆம்புலன்ஸ் வருது பின்னாடி வெளியூர்றான்றான். அந்த மாதிரி என் தலைவர் வெளியே வரக்கூடாது என்பதற்காக நிகழ்த்தப்பட்ட அந்த சதி செயலால் எங்கேயும் போய் ஓடி ஒளியிலேயே இங்க வந்து பேசுறான். ஒரு பையன் சாப்பாட்டுக்காக கட்சிக்கு வந்தவங்க, அவன் படிச்சு தஞ்சாவூர்ல படிச்சு எல்லாமே அட்டம்ப்ட். ராவன்குடியில 3 வேளை சோறு இருக்குதுன்னு கட்சிக்கு வந்தவன்லாம் நம் தலைவரை பார்த்து ஓடி ஒளிங்கிறான். சிபிஐ சம்மன் அனுப்பி டெல்லிக்கு அழைத்த போது அவர் நினைத்திருந்தால் வழக்கறிஞர் மூலமாக கடிதம் கொடுத்திருக்கலாம், இல்லை என்றால் இன்னொரு தேதியை மாற்றி வாங்கியிருக்கலாம், இல்லை என்றால் உச்ச நீதிமன்றம் சொல்லி தடையாணை பெற்றிருக்கலாம். உன்னை போல் நீ கொடுத்த பாலியல் வழக்கிலேயே ராவன்குடியிலிருந்து 1.5 கிலோமீட்டர் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் தொண்டர்களை அழைத்துக் கொண்டு போன தலைவர் இல்லடா. 2500 கிலோமீட்டருக்கு அந்த இருக்க டெல்லியிலே போய் சந்தித்து வந்த தலைவன் நாங்க. அதுல வேற போயிட்டு வந்து விசாரணை இது. நான் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், அனுமதி வாங்கிட்டு தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி நான் கொஞ்சம் எல்லாம் மீறுவேன், ஏன்னா இவங்களை அழித்து ஒழிக்காமல் நல்ல அரசியலை இந்த தமிழ்நாட்டில் பரப்ப முடியாது.
அந்த அந்த நீங்க பாருங்க அந்த வீடியோவை. இதுல வேற பெண்கள் பாதுகாப்பு. உங்ககிட்ட இருந்தாடா பெண்களை பாதுகாக்கணும், உங்ககிட்ட இருந்தா பெண்கள் பாதுகாக்கணும். வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் வழக்குக்கு போயிட்டு வழக்குல விசாரணைக்கு போற, அது நீ கொடுத்த வழக்கு விசாரணையில போயிட்டு வந்து அந்த புலிக்கொடியை முடிச்சு ஆற்ற. பெரிய காவிரி நதிநீர் உரிமையை பெற்று வந்த போதும் கச்சத்தீவை மீட்டு வந்தது போலும் பாலியல் வழக்குல போய் விசாரணைக்கு போயிட்டு வந்ததுக்கே எங்கே புலிக்கொடி வீழ்ந்து விட்டது என்று சிங்கள பௌத்த பேரிடமானம் நினைத்ததோ, இதோ என் ராஜராஜன் தூக்கிய புலிக்கொடியை பல்வேறு இளைஞர்கள் தூக்கி பிடித்த அந்த புனிதமான புலிக்கொடியை உன்னுடைய பாலியல் விஷயத்துக்காக தூக்கி பிடிக்கிற நீ இந்த இனத்தை எங்கெல்லாம் கொண்டு போய் அடக வைப்பன்னு எனக்கு தெரியாதா? பாருங்க, மற்ற கட்சிக்காரர்ல ஒரு திமுக கூட்டம் நடந்தா தொண்டன் தான் குடிப்பான், இவன் மாநாடு நடத்தினா தலைவனே கொடுப்பான். அதான் ராம் தமிழர். பாரு, 2018 மாவீரர் நாள் செத்தவர்களுக்காக அழுதவர்கள் மத்தியில் அழுதலுக்காக செத்தவர்கள் மாவீரர்கள். மாவீரர்கள் தூயிரும் இல்லத்திலே தொங்கிக் கொண்டிருக்க கொடிதான் இந்த மஞ்சள் சிவப்பு வண்ண கொடி. உலகம் முழுக்க இருக்க 12 கோடி மக்களுடைய உரிமையை பறைசாட்டுகிற கொடி இந்த கொடி. இந்த கொடியை வைத்து நடக்கிற மாவீரர் கூட்டத்திலே நீங்கள் பட்டானை தட்டி பாருங்கள். 2018 குடித்து விட்டு மாவீரர் கூட்டத்திலே பேசுகிற ஒரு மனலாம் தலைவனா? எங்களை பார்த்து மரியாதை இல்லை என்கிறீர்கள். இந்த இனத்திற்காக கேட்டா நான் தமிழ் தேசியம் பேசுறேன். என் தம்பி, இனிமேல் நான் உனக்கு சொல்றேன், இந்த கூட்டத்தின் மூலமாக ஒரு அயோக்கியன் அப்ப அழுக்கற்ற தலைவனை தம்பி என்பதை என்னால் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ இன்னும் தம்பி சொல்லாத. எப்படியா சொல்லுவ? தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் என்று விட்டார்கள். இதோ பெரியாரை கரைத்து குடித்து அண்ணாவை உள்வாங்கி எங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத்திற்கார அவருக்கு தெரியாத தமிழ் தேசியம் திராவிட தேசியமா? திராவிடத்தை படிக்கல்லாக உருவாங்கி கொண்டு இந்த மண்ணிலே தமிழ் தேசத்தை நிறுவேண்டில்தானே எங்கள் தலைவர் வந்திருக்கிறார். உன் இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம், நீ முதல்ல எந்த பக்கம் இல்ல. நீ யார் யாரு? சங்கி என்றால் செருப்பு எடுத்து அடிப்பன் காமிச்சிட்டு, சங்கி என்றால் சக தோழன் என்று சங்கினி சங்கி. நீ வந்து எங்க தலைவரை பத்தி நீ தவறா பேசுற. இது வந்து வார்ம் அப் தான், இது பயிற்சி. இன்னும் மெயின் எல்லாம் இருக்குது. இன்னும் தேர்தல் நெருங்க எதுக்கும் அச்சப்பட மாட்டோம். 2011 இதே மண்ணில் நான் ஒருவர் அழைத்து வந்து இதே செந்தில் பாலாஜி வெல்வதற்காக வேலை செய்தவன் நான். 2026 செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தூய சக்தியை வீட்டுக்கு அனுப்புவதற்காக நாம் உறுதி பூண வேண்டும். பணநாயகத்தை ஒழித்து சனநாயகத்தை மீட்க, மன்னர் ஆட்சியை ஒழித்து மக்களாட்சியை மீட்க, தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்பி தூய சக்தியை வளர்க்க, வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் காலை எழுந்து போய் அந்த விசில் பொத்தானை அழுத்துகிற போது சூரியன் மறையும், இரட்டை இலை கருகும், தாமரை உதிரும் என்று கூறி புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை தமிழகத்தில் அமையப்போகும் தளபதி ஆட்சி சொல்லும். நன்றி. இப்பொழுது ஜெகதீஷ் பாண்டியன் அண்ணா அவர்களுக்கு விபி மதியழகன் அண்ணா மரியாதை செலுத்துவார்கள். தங்களின் ஆழ்ந்த கருத்துக்களை பகிர்ந்த அண்ணன் திரு ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக தற்பொழுது தமிழின் செம்மை செழுமையின் அரசியல் அனுபவத்தின் ஆழத்துடன் இணைந்து மேடைக்கு உயிர் பெறும் வகையில் உரையாற்றும், வார்த்தைகளால் கூட்டத்தை கவரும் திறமையான பேச்சாளர், நமது இயக்கத்தின் பரப்புரை செயலாளர் ஐயா திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். மரங்கள் துளிர்க்கின்ற மாசி திங்களில் மகிழ்ச்சியும் எழுச்சியும் குலுங்க நடைபெறுகின்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் 3வது உதய தின விழா நிகழ்விற்கு தலைமை தாங்கி சிறப்பித்திருக்கின்ற கரூர் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் செயலாளரும் கரூர் நகரை தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது தலைநகராக மாற்றி காட்டியிருக்கின்ற
ஆற்றலாளரும் அடக்குமுறை சட்டத்தை ருசி பார்த்து திருச்சி கராக்கிரகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்காக தவம் இருந்த என் தகைசால் தம்பி மாவட்ட கழகத்தின் செயலாளர் விஜய் மதியழகன் அவர்களே, வந்தவர்களை எல்லாம் வசந்தத்தின் தூதுவனாக இருந்து வண்ண தமிழில் எண்ணமினிக்க வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற ஆரியர் தம்பி விஜய் பிரசாத் அவர்களே, மாவட்ட கழகத்தின் பொருளாளர் ஆறுமுகம் அவர்களே, பகுதி கழகத்தின் செயலாளர் சரவணன் அவர்களே, எளியவன் எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என் நல்ல நண்பன் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களே, உங்கள் மனத்தில் மகுடம் தெரித்திருக்கின்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், என்னை ஆற்றுப்படுத்துகிற என் ஆரியர் தம்பி ராஜமோகன் அவர்களே, தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மாவட்ட, கரூர் நகர, கரூர் ஒன்றிய கழகத்தின் நிர்வாகிகளே, கண்ணுக்கெட்டிய தூரம் வரை கடலும் திடலும் தோற்க திரண்டிருக்கின்ற காலத்தால் சீலத்தால் மூத்த பெரியோர்களே, பால் நினைந்தூட்டுகிற என் பரிவுள்ள தாய்மார்களே, வரலாற்று மாற்றத்திற்கு அடையாளமாக விளங்குகிற என் வாலிப தம்பிகளே, மாற்றான் தோட்டத்தில் மணக்கும் மல்லிகைகளே, கட்சி சார்பற்ற நடுநிலையாளர்களே, ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, கற்றறிந்த சான்றோர்களே, கூட்டத்திற்கு அனுமதியும் பாதுகாப்பும் நல்கியிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த மதிப்பிற்குரிய அதிகாரிகளே, எளியவன் எனது பேச்சை அச்சு பிசகாமல் ஒற்றெடுத்து அண்ணன் ஸ்டாலினிடம் ஒப்படைக்க வந்திருக்கிற அரசாங்கத்தின் ஒற்றர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக உடல் இயக்குகிற நல்லுயிராய் இருந்து எங்களை இயக்குகிற மகத்தான தலைவர், காலம் தந்த நன்கொடை தளபதி விஜய் இவர்களின் நெஞ்சில் குடியிருக்கிற என் செல்வ தம்பிகளே, வணக்கம். தான்தோன்றீஸ்வரரும் மாரியம்மனும் அருள்பாலிக்கின்ற கரூர் மாநகருக்கு, தமிழ்நாட்டினுடைய டெக்ஸ்டைல் சிட்டி என்று மதிக்கப்படுகின்ற கரூர் மாநகருக்கு, நாஞ்சில் சம்பத் தமிழக வெற்றிக் கழகத்தின் 3வது உதய தின விழாவில் கலந்து கொள்ள கடமையாற்ற இன்றைக்கு வந்திருக்கிறேன். அதிகாலை 4 மணிக்கு நான் சந்திப்பில் வந்து இறங்கிய பொழுது என்னை வரவேற்று இப்போது என்னை உங்கள் வாசலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிற தம்பி கார்த்திக்குக்கும், மாவட்ட கழகத்தின் செயலாளர் மதி எடுத்த இந்த முத்தான முயற்சிக்கு வித்தாக விழுந்திருக்கின்ற, விடிய விடிய வினையாற்றியிருக்கின்ற, வினை திட்பத்தோடும் மனத்திட்பத்தோடும் வியர்வை பாசனம் செய்திருக்கின்ற கழகத்தின் விலா எலும்புகளாம் விதை முடிச்சுகளாம் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரத்த நாளங்களுக்கும் என் உள்ளத்திலிருந்து ஊறி வருகிற நன்றி உணர்ச்சியை காணிக்கையாக்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மழை இடையறாது பொழிந்தாலும் தடையறாது கூட்டம் நடக்கும் என்ற நம்பிக்கையில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். வானிலிருந்து விழுகின்ற இடைக்கு பயப்படாதவர்கள் விஜயின் தம்பிகள் மழைக்கா பயப்படுவார்கள் என்கிற நம்பிக்கையில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். நான் ஒரு முக்கியமான காலகட்டம். தமிழ்நாட்டில் வெற்றி பெறப்போகிற 170 தொகுதிகளில் முத்திரை பதிக்கிற தொகுதி கரூர் என்கிற செய்தி என் காதுக்கு வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நான் கரூருக்கு வந்திருக்கிறேன்.
நான் பேசி பேசி பயிற்சி பெற்று என்னை வளர்த்த ஊர் கரூர் என்று கருதுகிறவன் நான். இன்றைக்கு இந்த கரூர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோட்டையாக மாறி இருக்கிறது என்றால் அந்த கோட்டையாக மாறுவதற்கு எங்கள் இரத்தம் இந்த மண்ணில் சிந்தப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் அடுத்த அத்தியாயத்தை எழுதுவதற்கு ஒரு தியாகம் செய்த திருத்தலம் இந்த கரூர். இந்த கரூரில் இன்றைக்கு உரையாற்ற வந்திருக்கிற நேரம் மிகுந்த மகிழ்ச்சியில் என்னுடைய மனம் இன்றைக்கு மகிழ்ச்சியிலே நான் திளைத்துக் கொண்டிருக்கிறேன். கரூருக்கு வந்து மேடையை பார்க்கிறேன், எழிலார்ந்த மேடை. நான் மேடைக்கு என்னை மாவட்ட கழகத்தின் செயலாளர் மதியழகன் அழைத்து வருகிற பொழுதே நான் ஏதோ கல்யாண மாப்பிள்ளை போல மணமேடைக்கு வந்ததை போன்ற மகிழ்ச்சி பெற்றேன். நான் திருவாரூரில் தேரழகு, திருவிடை மருதூரில் திருவழகு, திருவரங்கத்தில் குடையழகு, ராமேஸ்வரத்தில் பிரச்சாரம் அழகு, பிரகாரம் அழகு, மன்னார்குடியில் மதியழகு, மதில் அழகு. கரூருக்கு வந்து பார்த்தால் தமிழக வெற்றி கழகத்தின் மேடை அழகு என்கிற வகையில் ஒரு எழிலார்ந்த மேடையில் ஆயிரக்கணக்கான வாலிப தம்பிகள் அணிவகுத்து நிற்க தமிழக வெற்றி கழகத்தின் மேடையை அலங்கரிப்பதற்காக உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்திற்கு வயது 3. மூவேந்தர், முக்கொடி, முக்கணி என மும்முர சார்த்தவர் தமிழர். தமிழுக்கு 3 எழுத்து. தமிழுக்கு அடிப்படையாம் அன்புக்கு 3 எழுத்து. அன்புக்கு துணை நிற்கும் அறிவிற்கு 3 எழுத்து. அறிவார்ந்தோர் இடையிலும் காதலுக்கு 3 எழுத்து. காதலர்கள் போற்றி நின்ற கடும் வீரம் 3 எழுத்து. வீரம் விளைக்கின்ற களம் 3 எழுத்து. களம் சென்று காணுகின்ற வெற்றிக்கு 3 எழுத்து. அந்த வெற்றி கழகத்தை உருவாக்கிய தலைவனுக்கு விஜயும் 3 எழுத்து. வெற்றியும் 3 எழுத்து. தமிழக வெற்றி கழகத்திற்கும் இன்றைக்கு வயது 3. இந்த 3வது உதய தின விழாவில் கரூரில் பேசுகிற நேரம் என்னுடைய நெஞ்சில் நம்பிக்கை நாற்றுகளை நடவு செய்கின்றன. ஏனென்றால் 1949 இது போன்ற ஒரு மழை நாளில் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அறிவியக்கத்தை தொடங்கிய பொழுது அண்ணா 49 செப்டம்பர் 17 தொடங்கினார். அந்த 17 49 தொடங்கிய இயக்கம் 18 ஆண்டுகள் பயணம் செய்து 1967 ஆட்சி பீடத்திற்கு வந்தது. 1972 தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து வென்ற சரித்திர தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் 72 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கட்சி 1977 தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தது. அன்றைக்கு 18 ஆண்டுகளில் அண்ணா ஆட்சிக்கு வந்ததை கலைஞர் போற்றி புகழ்வார். பதுங்கி பாயும் வேங்கை என 18 ஆண்டுகளில் பாராள வந்தகதை பாரேனும் பகிர்ந்ததுண்டா, யாரேனும் கேட்டதுண்டா என்று கலைஞர் அவர்கள் பாடுவார்கள். 18 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார் அண்ணா அன்னை தமிழகத்தில் அரியாசனத்தை பிடிக்க. 5 ஆண்டுகள் அவகாசம் எடுத்துக்கொண்டார் எம்ஜிஆர் அன்னை தமிழ்நாட்டில் அரியாசனத்தை பிடிக்க. வரலாறு திரும்புகிறது, சரித்திரம் திரும்புகிறது, சந்தடி ஓய்கிறது, உறக்கம் கலைகிறது, உணர்வுகள் பூக்கிறது, மொட்டுகள் மலர்கிறது, கட்டுகள் அவிழ்கிறது, விட்டு விடுதலையாகி பறக்கிறார்கள் எங்கள் தம்பிகள். இதோ சரித்திரம் திரும்புகிறது. 3 ஆண்டில் அன்னை தமிழ்நாட்டின் ஆட்சியை எங்கள் தலைவர் அலங்கரிக்கப் போகிறார் என்கிற நம்பிக்கையும் செய்தியும் காதுகளில் வந்து விழுந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் ஆண்டாண்டு காலம் ஆதிக்கம் செலுத்திய திமுகவுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மாற்றாக ஒரு அரசியல் கட்சி முகிழ்க்காதா, முளைக்காதா? திமுகவையும் அண்ணா திமுகவுக்கு மாற்றாக இந்த மண்ணில் ஒரு அரசியல் சக்தி பிறக்காதா என்று
கற்றறிந்த சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, ஒரு 37% வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கே வராமல் இருந்தார்கள். ஒரு மாற்றாக ஒரு அரசியலை தருகிறோம் என்றுதான் 1994 மே திங்கள் 6ஆம் தேதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை என்னுடைய கால்சட்டை பருவத்தில் என்னுடைய கனவு நாயகனாக இருந்த அண்ணன் வைகோ அவர்கள் மதிமுகவை தொடங்கினார். அந்த கட்சி இன்றைக்கு அறிவாலயத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டு விட்டதாக தகவல் வருகிறது. அதற்கு மாற்றாகத்தான் ஜனநாயக தமிழ் மாநில காங்கிரஸ் என்கிற கட்சியை 6000 ஏக்கருக்கு அதிபதி அன்னை இந்திராவினுடைய அம்பாசிடர், 4 முழ வேட்டி, அரக்கை சட்டை, இத்தனை செல்வாக்கு இருந்தும் ஒரு கடவுச்சீட்டு, ஒரு பாஸ்போர்ட் கூட எடுத்துக்கொள்ளாத ஒரு எளிய மனிதர் கபில்சலம் கரப்பையா மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார். அந்த கட்சியை இன்றைக்கு அவருடைய புதல்வன் வாயில்லா ஜீவன் ஜி.கே. வாசன் மோடிக்கு குறைந்த விலையில் விற்றுவிட்டதாக தகவல் வருகிறது. அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்காகத்தான் கேப்டன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். அந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தொடங்கப்பட்ட சூழல் அன்றைக்கு கோயம்பேட்டில் அவர் வியர்வை பாசனத்தில் ஆகாயம் அளவ கட்டி வைத்திருந்த கட்டிடத்தை மேம்பாலம் அமைப்பதற்கு இது இடையூறாக இருக்கிறது என்று சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த அண்ணன் டி.ஆர். பாலு அந்த கட்டிடத்தை தகர்த்தார். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை முடக்க வேண்டும் என்று, கருவிலை சிதைக்க வேண்டும் என்று இன்றைக்கு திட்டமிட்டார்கள். இன்றைக்கு அந்த கட்சியை கருவிலேயே சிதைப்பதற்கு திட்டம் போட்ட திமுகவிடத்தில் மிக குறைந்த விலைக்கு விற்றுவிட்டார் இன்றைக்கு பிரேமலதா விஜயகாந்த். அப்படி ஒரு மாற்று அரசியலுக்கு முகம் தருவதற்குத்தான் இந்த நாட்டில் ஈனப்பயல் சீமான் ஒரு கட்சியை தொடங்கினான். அந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எந்த ஊருக்கெல்லாம் வருகிறாரோ அந்த ஊரிலெல்லாம் அவர் வருகிற அன்றைக்கு அந்த கட்சிக்கு சமாதியை மக்களை கட்டிவிடுகிறார்கள். அந்த கட்சி இன்றைக்கு இல்லை. ஆகவே திமுக, அண்ணா திமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி எப்போது வரும் என்று தமிழர்கள் காத்திருந்தார்கள். தமிழர்கள் தவம் இருந்தார்கள். அந்த காத்திருந்த அந்த தவத்திற்கு இன்றைக்கு தமிழகத்தில் நான் இதோ வருகிறேன் என்று 1 கோடி இளைஞர்களை நம்பிக்கை பெற்ற மகத்தான தலைவர், லட்சக்கணக்கான தாய்மார்களின் இதயத்தில் தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற தலைவன், உலக அரங்கில், ஏன் இந்திய அரசியல் அரங்கில், இந்திய திரையுலக வரலாற்றில் அமீர் கானை விட அதிக செல்வாக்கு பெற்ற நட்சத்திரம் என்ற தகுதியை பெற்ற தலைவன், நின்றால் மகாநாடு, நடந்தால் பேரணி என்பதை தமிழ்நாட்டு அரசியலில் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நிரூபித்து வருகிற தலைவர், கோடிக்கணக்கான தம்பிகளை கொள்ளிடமாக கொண்டிருக்கிற எங்கள் தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார். இந்த கட்சியை தொடங்கி 3 ஆண்டு காலத்தில் இந்த கட்சிதான் ஆட்சியை பிடிக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை நாட்டு மக்கள் மத்தியில் இன்றைக்கு நிலைநிறுத்தி இருக்கிறார். இந்த இயக்கத்தை களங்கப்படுத்தலாம் என்று நினைத்தார்கள். இந்த இயக்கத்தின் மீது கரையை வாரி வீசலாம் என்று நினைத்தார்கள். இந்த இயக்கத்தை முடக்கலாம் என்று நினைத்தார்கள். அதிகார திமிரில் அடக்கலாம் என்று கணக்கு போட்டார்கள். ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்களை அடக்குகிற ஆற்றலை கொண்டு எங்கள் தலைவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். அவர் வெளியே வருகிறார் என்றால் எங்கிருந்து வருகிறது இவ்வளவு பெரிய கூட்டம்? ஒரு 39 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இடையறாத பயணம் செய்த நாஞ்சில் சம்பத், மாநாடு நிகழ்த்த பொதுக்கூட்டங்களை முன்னின்று நடத்தியவன், அதிலே பங்கெடுத்துக் கொண்டவன் என்ற உரிமையோடு கரூர் நகரில் சொல்கிறேன், எங்கள் தலைவருக்கு வருகிற கூட்டம் இந்திய அரசியலில் எந்த தலைவருக்கும் வராது என்பதை நாங்கள் சமகாலத்திலே நிரூபித்திருக்கிறோம். அவர் விக்கிரவாண்டியிலே முதல் கூட்டம், விக்கிரவாண்டிக்கு அடுத்து மதுரையிலே கூட்டம், மதுரைக்கு அடுத்து பாண்டிச்சேரியிலே கூட்டம், பாண்டிச்சேரிக்கு பிறகு நாகப்பட்டினத்திலே கூட்டம்,
அதற்கு பிறகு திருவாரூரிலே கூட்டம், அதற்கு பிறகு சுங்குவார் சத்திரத்திலே கூட்டம், அதற்கு பிறகு கரூரிலே கூட்டம் வந்த பொழுது ஒரு துயரம் நிகழ்ந்தது. அதற்கு பிறகும் கூட்டம். நேற்றைக்கு குடியாத்தத்திற்கு அந்த பக்கத்தில் வேலூர் தாண்டி குடியாத்தம் தாண்டி அகரம் சேரி என்கிற இடத்தில் எங்கள் தலைவர் பேச வருகிறார். கூட்டம் நடைபெறுவது அகரம் சேரியில். ஆனால் வாலாஜாவில் இருந்து அகரம் சேரி வரைக்கும் சாலையினுடைய இரு மருங்கிலும் வழி மறித்துக் கொண்டு 10 லட்சம் தமிழர்கள் எங்கள் தலைவரை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் எந்த தலைவருக்காவது இந்த தகுதி உண்டா? இல்லை. அதனால் தான் ஆத்திரப்படுகிறார்கள், அச்சமூட்டுகிறார்கள். தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்கிறார். அவர் வேறு யாரையும் சொல்லவே இல்லை. ஆனால் சில அரசியல் அனாதைகள் எங்கள் தலைவர் அவர்கள் பெயரை சொல்லவில்லை என்பதற்காக இன்றைக்கு ஜாடை மாடையாக பேசி பார்க்கிறார்கள். என் தலைவன் போகிற போக்கில் சொன்னான், அறிவாலயத்தில் வந்து போகிறவனையெல்லாம் கூட்டணிக்கு கூப்பிடுகிறார்கள் என்று. கல்லாப்பட்டி கூட்டணி என்று சொன்னார். தலைவருடைய பேச்சு இன்றைக்கு இந்த ஸ்பார்க் என்பார்கள் ஆங்கிலத்தில், ஒரு பொறி. அவர் பேசுகிற பேச்சில் 4 திசையும் நடுங்குகின்றன, அது 8 திசைகளிலும் எதிரொலிக்கிறது. எங்கள் தலைவரை ஆகாயம் கூட அண்ணாந்து பார்க்கிறது. எங்கள் தலைவரை பார்த்து மண்ணும் இமயமலையே பெருமிதத்தோடு என் தலைவரை பார்க்கிறது. எங்கள் தலைவர் பேசுகிற பேச்சிலே அதிர்வு இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று அண்ணன் ஸ்டாலின் பேசுகிறார், வைகோ பேசுகிறார், தொல் திருமாவளவன் பேசுகிறார். ஆனால் அதை யாரும் கண்டுகொள்ளவும் இல்லை, அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. ஆனால் எங்கள் தலைவர் கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இலங்கையில் இருக்கிற எட்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அதிர்ந்து போகிறான். இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற தலைவராக அவர் இன்றைக்கு தமிழக அரசியலில் எழுந்து நிற்கிறார். நாங்கள் வெல்லப் போகிறோம் என்று சொன்னாலே அவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது. அதனால்தான் தம்பி ராஜமோகன் சொன்னதை போல ஏட்டிக்கு போட்டியாக எதையாவது செய்து பார்க்கிறார். எங்கள் தலைவர் ரேம்ப் வாக் போகிறார். அதை தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்ததே எங்கள் தலைவன் நான் விக்கிரவாண்டி கூட்டத்தில். அதற்கு பிறகு மதுரை கூட்டத்தில், அதற்கு பிறகு ஜனநாயகன் திரைப்படத்திற்கான ஆடியோ வெளியிடக்கூடிய கோலாலம்பூர் நிகழ்வில் கோடிக்கணக்கான மக்கள் அதை பார்த்தார்கள். அவருடைய ரேம்ப் வாக்கை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். பெரிய அதிர்வலைகை உருவாயிற்று. அப்படி நாங்கள் செய்த காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசாம இல்லைங்க, அண்ணன் ஸ்டாலின் போகிற இடத்தில் திராவிட மாப்பிள்ளை வழிகாட்ட ரேம்பு வாக்கு போகிறார். ஸ்டாலின் கையை அசைத்துத்தான் பார்க்கிறார், எதிரில் யாரும் அசைக்கவில்லை. ஆனாலும் அவர் அசைக்கிறார். அசைக்காமலே அசைக்கிற தலைவன் அண்ணன் ஸ்டாலின் தான். நான் கேட்கிறேன், எங்கள் தலைவர் ரேம்ப் வாக்கு போகிறார் என்றால் அது அவருடைய ஸ்டைல், அதை ஏன் நீ காப்பி அடிக்கிறாய்? யானை ஆட்டுகிறது என்று கழுதை ஆட்டலாமா? இது என்ன நியாயம்? எங்கள் தலைவர் செல்ஃபி எடுக்கிறார். செல்ஃபி எடுப்பதற்கு நான் முந்தி நீ முந்தி என்று முந்துகிறார்கள். அதை பார்த்து உதயநிதியும் செல்ஃபி எடுக்கிறார். உனக்கு செல்ஃபே எடுக்காது, நீ ஏன் செல்ஃபி எடுக்கிறாய்? நீ செய்த சாதனையை சொல், உனக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பதை சொல். நான் சில அழுத்தமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறேன். நாடு பத்திரமாக இருக்கிறதா? நாட்டினுடைய நிர்வாகம் சீராக இருக்கிறதா? இன்றைக்கு நாகர்கோவில் நகரிலே போய் நலத்திட்டங்கள் தொடக்க விழா என்கிற பெயரால் அடுத்த தேர்தலுக்கு அச்சாரம் போடுவதற்கு அரசாங்க இயந்திரத்தை பயன்படுத்தி முதலமைச்சர் அரசு விழாவில் கலந்து கொள்கிறார். நான் கரூர் நகரத்தில் கட்சி சார்ந்த நடுநிலையாளர்களை கேட்கிறேன், ஒரு அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அரசியல் பேசலாமா? உங்கள் கட்சி ஏற்பாடு செய்துகிற கூட்டத்தில் நீ பேசினால் உனக்கு அரசியல் தெரியும் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். ஒரு அரசு நிகழ்ச்சியில் அரசியல் பேசுகிற அநியாயத்தை அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்யலாமா?
உங்களுக்கு 50 ஆண்டு கால அனுபவம் இருக்கிறது. 50 ஆண்டு கால அனுபவம் உள்ள அண்ணன் ஸ்டாலினே அரசு விழாவில் அரசியல் பேசுகிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அருகில் உட்கார்ந்து இருக்கிறார். அரசு மேடையில் அரசியல் பேசுகிறார். திட்டங்களை தொடங்கி வைப்பதாக அறிவிக்கிறார். என்னுடைய தொகுதி பத்மநாபபுரம் தொகுதியில் பத்மநாபபுரம் பேருந்து நிலையத்தை திறந்து வைத்ததாக தகவல் வருகிறது. எனக்கு பத்மநாபபுரத்திலிருந்து தம்பிமார்கள் எனக்கு படம் எடுத்து அனுப்புகிறார்கள். பேருந்து நிலையத்தில் பேருந்தே போக முடியாது, வேலை முடியாமலேயே ஒரு பேருந்து நிலையத்தை திறக்கிறார்கள். ஏன் இந்த அவசரம்? ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற ஆயத்தமாகிறீர்களா? நான் கேட்கிறேன், இப்பொழுது என்ன அவசரம்? ஏன் இப்படி நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து மஞ்சள் குளிக்கிறீர்கள்? 3000 ரூபாய் நீங்கள் பொங்கலுக்கு தந்தீர்கள். போன பொங்கலுக்கு தந்தீர்களா? அதற்கு முந்தைய பொங்கலுக்கு தந்தீர்களா? தரவில்லை. இப்பொழுது 3000 ரூபாய் பொங்கலுக்கு தந்தீர்கள். பொங்கலுக்கு தந்த அன்றைக்கு இந்த 5000 தந்திருக்கலாமே, ஏன் தரவில்லை? என்ன காரணம்? அதற்கு பிறகு நீங்கள் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டினீர்கள். அந்த அமைச்சரவை கூட்டத்திலாவது நாங்கள் இப்படி கொடுக்க போகிறோம், அமைச்சரவை கூடி முடிவெடுத்திருக்கிறது என்று அறிவித்திருக்க வேண்டாமா? ஏன் தரவில்லை? இப்பொழுது 5000 ரூபாய் தருகிறீர்கள். எதற்கு? தேர்தல் வருகிறது. ஏப்ரல் இறுதியில் இல்லாவிட்டால் மே திங்கள் முதல் வாரத்தில் தேர்தல் வரும். 5000 ரூபாய் அச்சாரம் கொடுக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இது கருவூலத்தில் காசு இருக்கிறதா? இதை எப்படி திருப்பி செலுத்துவது? தமிழ்நாட்டினுடைய கருவூலம் காலி, கஜானா காலி, கருவூலம் காலி. எல்லாவற்றையும் காலி செய்துவிட்டு ஓட போகிறீர்களா? அப்படி என்றால் உங்கள் திட்டம் என்ன? தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செய்திருப்பது என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி உயிர் துடிப்போடு இருக்கிறதா? கரூர் என்றால் கேசிபி, கேசிபி என்றால் கரூர். கேட்டு கொடுப்பவன் கொடைவள்ளல், கேளாமல் கொடுக்கிறவன் கொடைமடம் உள்ளவன். கேளாமல் கொடுக்கிற கொடைவள்ளல் அண்ணன் கேசிபி. கலைஞருடைய பிறந்த நாளுக்கு 80வது பிறந்த நாளா 80 தங்க நாணயங்கள் கொடுப்பார். அவருடைய வீட்டு பத்திரிகைகளுக்கு பட்டுச்சேலை வாங்கி கொடுப்பார். ஆண்டாண்டு காலம் கொடுத்தார். கரூர் கேசிபி ஒரு பேசப்படுகிற பெருமைக்குரிய வள்ளல். இன்றைக்கு கடனில் மூழ்கி, கவலையில் மூழ்கி, குடியிருக்கிற வீட்டை விற்க வேண்டிய நிலைமைக்கு தரித்திரத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார். நான் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினை கேட்கிறேன், உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? எந்தெந்த நாய்க்கோ வாரிய தலைவர் பதவியை கொடுத்தாயே. கரூரிலே உன் மானத்தை காப்பாற்றியவன் அண்ணன் கேசிபி. அவரை கண்டுகொண்டீர்களா? இந்த கரூர் நகரில் மறுமலர்ச்சி திமுக உதயமான பொழுது கேசிபி விலகிவிட்டார், கேவிஆர் விலகிவிட்டார், வழக்கறிஞர் மணிராஜ் விலகிவிட்டார். திமுகவினுடைய தூண்கள் எல்லாம் வைகோ என்கிற மானை நம்பி பின் சென்று விட்டார்கள். அப்பொழுதும் இந்த கட்சியை இந்த கரூர் நகரத்தில் மாவட்டத்தில் காப்பாற்றியவன் பிரமத்தி சண்முகம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நெசவாளரடி செயலாளராக இருந்தவர், இந்த கரூர் நகரத்தின் செயலாளராக இருந்தவர், கரூர் மாவட்ட கழகத்தின் செயலராக இருந்தவர். திமுகவின் மூச்சொலியாக இருக்கின்ற முரசொலியை நடத்த முடியாது, நான் முரசொலியை இனிமேல் நடத்தவில்லை என்று கலைஞர் கண்ணீரோடு கடிதம் எழுதிய பொழுது முரசொலி நடத்த முடியவில்லையா, நான் தருகிறேன் நிதி என்று ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த பிரமத்தி சண்முகம் வீதி வீதியாக பிச்சை எடுத்து லட்சக்கணக்கில் முரசொலியை நடத்துவதற்கு நிதி தந்தான். அந்த பிரமத்தி சண்முகம் என் பெருமைக்குரியவர்களே, மாத்திரை வாங்க வழி இல்லாமல் அவர் மரணத்தை முத்தமிட்டார். ஒரு புறநானூற்று மங்கை தமிழ்நாட்டில் முதல் பெண் திமுக மாவட்ட கழகத்தின் செயலாளர் வாசுகி அம்மையார். வாசுகி அம்மையார் ஆண்களுக்கு பெண் சமானம் என்பதை நிரூபித்து காட்டியவர்.
திராவிட முன்னேற்ற கழகத்தை கரிகால் சோழன் உலவிய மண்ணில் வழிநடத்துகிற வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கியவர் சகோதரி வாசுகி. ஒரு சாலை விபத்தில் சாலையிலேயே சமாதியாகி போனாள். நாஞ்சில் சம்பத் அண்ணன் ஸ்டாலினை கேட்கிறேன், அந்த வாசுகியின் குடும்பம் எந்த நிலையில் இருக்கிறது என்று என்றைக்காவது நீங்கள் யோசித்ததுண்டா? 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நெஞ்சை எள்ளும் தஞ்சை தரணியில் கலைஞர் வேட்பாளராக நின்ற பொழுது அவரை எதிர்த்து நின்றவன் காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய பணக்காரன். அவனுடைய பெயர் பரிசுத்த நாடார். பரிசுத்த நாடார் என்கிற கோடீஸ்வரனை, ஐஸ்வர்யானை எதிர்த்து கலைஞர் தஞ்சை களத்தில் நின்ற பொழுது அன்றைக்கு தஞ்சையில் கலைஞருக்கு வாரி வாரி கொடுத்து அவருடைய வெற்றிக்கு தான் சேர்த்த செல்வத்தை எல்லாம் கொட்டி கொடுத்தவருடைய பெயர் கரூர் எஸ்வி சாமியப்பன். 11 லாரி இருந்தது அவரிடத்தில், 10 பேருந்து இருந்தது. 11 பேருந்து போயிற்று, 10 லாரி போயிற்று. இன்றைக்கு அந்த எஸ்வி சாமியப்பனுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது என்று அண்ணன் ஸ்டாலினுக்கு தெரியுமா? ஓராண்டு காலம் மிசா என்கிற நெருக்கடி நிலை கால சட்டத்தில் சிறை இருந்தவன் சாமியப்பன். அவரை நினைத்தீர்களா? நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், 71 திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு உறுப்பினராக இருந்தவர் ராஜகோபால் இன்னைக்கும் இருக்கிறார், மீசை வைத்திருப்பார். மிசா என்கிற அக்கினி ஆற்றில் குளித்து சிறை இருந்தவர் ராஜகோபால். இன்றைக்கும் அவர் வறுமையில் வாடுகிறார். அவர் என்ன நிலையில் இருக்கிறார் என்று பார்த்தீர்களா? இந்த திமுக என்கிற அறிவியக்கத்தை லட்சக்கணக்கான தொண்டர்களின் கண்ணீராலும் இரத்தத்தாலும் கட்டி எழுப்பப்பட்ட கட்சியை ஒரு வந்தேரி பயலுக்கு நீங்கள் தாரை வார்த்து கொடுத்ததன் மூலம் இன்றைக்கு திமுகவே இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் கேள்விக்குறியாகிவிட்டது. நான் கேட்கிற, இது என்ன அத்துமீறல்? இது என்ன ஆக்கிரமிப்பு? காலங்காலமாக கட்சி குலைத்தவரை கசக்கி அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி ஒரு வந்தேரி பயலுக்கு வாழ்வு கொடுத்து கருப்பு சிகப்பு கொடி ஏந்தியவனெல்லாம் அவன் காலில் விழுந்து பயணிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறீர்களே, அப்படி என்ன செய்தார் அவர்? எங்கே கொண்டு விட்டிருக்கிறீர்கள்? சரி, நிர்வாகத்தையாவது ஒழுங்கா நடத்துகிறீர்களா? நான் இந்த கூட்டத்தில் சவால் விடுகிறேன். தமிழ்நாட்டினுடைய மின்துறை அமைச்சர் யார்? சிவசங்கர். நியமித்தது யார்? ஆளுநர். பதவி பிரமாணம் செய்தது வைத்தது யார்? ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தது யார்? கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, ஆளுநர். ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்து ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கொண்டு மின்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் சிவசங்கர். ஆனால் சிவசங்கர் அந்த மின்சார லாகாவில் எந்த முடிவும் எடுக்க முடியாது. குற்றவாளியாக உச்ச நீதிமன்றத்தால் அடையாளம் காட்டப்பட்டு ஒரு சிறையில் இருந்த ஒரு குற்றவாளி இன்றைக்கு அமைச்சராக இல்லாமலேயே ஒரு அமைச்சரை போல இன்றைக்கு கடமையாற்றுகிறார் என்றால் எந்த ஒரு நியாயம் இது? தமிழ்நாட்டின் மதுவிலக்கு ஆயத்துறை தீர்வை அமைச்சர் யார்? பண்பாட்டு பெட்டகம். நான் பெரிதும் மதிக்கிற அண்ணன் ஈரோடு முத்துசாமி. மதுவிலக்கு ஆயத்திருவை துறையில் ஒரு துரும்பு தூக்கி போடுவதற்கு முத்துசாமிக்கு அதிகாரம் உண்டா? அமைச்சரவையில் இல்லாத ஒருவன் அந்த முடிவை எடுக்கிறார் என்றால் நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், இதற்கு பெயர் நிர்வாகமா? எங்கே கொண்டு விட்டிருக்கிறீர்கள்? நீ முதலமைச்சர், உன்னுடைய மகன் துணை முதலமைச்சர். தமிழ்நாட்டில் வேற ஆளே கிடைக்கவில்லையா? இது என்ன நிர்வாகம்? ஒரு வாரிசு அரசியலை விமர்சிக்க வேண்டும் என்பது எனது நோக்கம் அல்ல. திமுகவில் வேறு யாருக்காவது மதிப்பு இருக்கிறதா? மரியாதை இருக்கிறதா? இன்னைக்கு இறந்து போனார்
தோழர் நல்லக்கண்ணு 102 வயது, 7 ஆண்டு காலம் 8 கொட்டடியில் தவம் இருந்தவர் 102 வயதில் இறந்து போனார். அந்த தியாகிகள் அரசியல் செய்த தமிழ்நாட்டில் ஒரு கேவலமான குடும்பம் எல்லாவற்றையும் அனுபவிக்க துடிக்கிறது. அதிகாரத்தின் எல்லா பீடங்களையும் ஆக்கிரமிக்க பார்க்கிறார்கள். ஆகவே இந்த கொடுமையான குடும்பத்தின் பிடியில் இருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டுமானால் அதற்கு ஒரே நம்பிக்கை எங்கள் தலைவர் விஜய். அவர் தத்தளித்தால் உங்களுக்கு படகாவார். அவர் நீங்கள் தடுமாறினால் அவர்களுக்கு ஊன்றுகோலாவார். உங்கள் இரும்பை பொன்னாக்கு மந்திரக்கோலாக மாறுவார். உங்கள் துயரங்களுக்கு அவர்தான் ஆறுதல், உங்கள் துன்பங்களுக்கு அவர்தான் விடுதலை. தமிழ்நாட்டு மக்களின் கனவுகளுக்கு அவரே சிறகுகள் தயாரித்து தருவார். அவரே நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு வரும் தேர்தலில் தும்பிக்கை கொடுங்கள். நன்றி, வணக்கம். கொட்டுமடையில் பேசி முடங்கிய நாஞ்சிலாருக்கு நன்றி. தயவு செய்து கவனமா எல்லாரும் கலைஞ்சு போங்க. ஏன்னா இது மழை பெய்ததால அங்கங்க லைட் எல்லாம் இருக்கு. கூடுதல் கவனமா இருங்க. எர்த்து அடிக்கிறதால கவனமா கலைஞ்சு போங்க. அண்ணன் அவர்களை நம்முடைய கரூர் மாவட்ட செயலாளர் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வாழ்த்தி தந்தை பெரியார் கொள்கை தலைவரினுடைய திருவுருவ சிலையை தந்து வெற்றி தலைவருக்கான வெற்றி விழாவிற்கான முன்கூட்டிய ஒப்பந்தத்தை போட்டு வாழ்த்தி விடைபெறுகிறார். கரூர் மேற்கு மாவட்டம் சார்பாக வெற்றி தலைவரோடு பரப்புரை செயலாளர் சேர்ந்திருக்கிற இந்த அழகிய புகைப்படத்தையும் பரிசாக அளிக்கிறார்கள். யாரும் எந்த கம்பத்தையும் தொடாதீங்கப்பா. மழையின் காரணத்தால் இத்தோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். கூடுதல் கவனத்தோடு எல்லாரும் செயல்படுங்க. தன்னார்வலர்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்க. கட்சி நிர்வாகிகள் மக்களை பெண்களை முதல்ல அவர்களை கூட்டிட்டு போகிறதுக்கு உதவி செய்யுங்கள். கவனமாக செயல்படுங்கள். கவனமாக விடைபெறுங்கள். நல்லதே நடக்கும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க. ஒரு லைன் சொல்லுங்க. கலைஞ்சு